பாறைகளும் அரியாசனமாய். விஷால் ப்ரோக்கு ஸ்பீக்கர் கொடுக்கணும். இன்வைட் கொடுத்துருக்கேன் மாவீரன். நான் ஒரு ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணேன், மேலே வரல. இன்வைட் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து அப்டேட்ஸோட சொல்கிறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். வணக்கம் பரணி ப்ரோ. வாங்க வாங்க வாங்க. ஏங்க தமிழ்ல சொல்லுங்க. சொல்லுங்க. வணக்கம் சொல்ல மாட்டாரு பாருங்க. என்னது? சும்மா வணக்கம்னு சொல்லுங்க. ஒரு வணக்கம் சொல்லுங்க. சொன்னா திருப்பி வணக்கம். அவ்வளவுதான். அப்டேட் சொல்லும்போது குரூப் வந்துட்டீங்களா? இல்ல சாரி தலைவா. கவின் அவர்களோட மாஸ்க் படம், அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆலங்கட்டி. அது வந்து October 6 ரிலீஸ் ஆகுது. ஒரு 3 நிமிஷத்துக்கு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபன்னாக இருந்துச்சு. வெற்றிமாறன் லைட்டாக கலாய்ச்சிருந்தாரு. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அட்டன் பண்ணுறத வச்சு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அருள்நிதியோட ரேம்போ அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துருந்துச்சு. படம் October 10 சன்னெக்ஸ்டில் வருது எக்ஸ்க்ளூசிவாக. அதுக்கப்புறம் டூட் படத்துலேருந்து சிங்காரி அப்படின்ற லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பிரதீப் அவர்களே பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் மிராய் தெலுங்கு ஃபிலிம், அது October 10 ஹாட் ஸ்டாரில் வருது. தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடா இந்த 4 லாங்குவேஜில் வருது. அதுக்கப்புறம் ராஷ்மிகா மந்தானா, அதுக்கப்புறம் தீக்ஷித் ஷெட்டி நடிக்கிற த கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த படத்துலேருந்து ஒரு ப்ரோமோ ப்ளஸ் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. தனுஷ் அவர்களோட 54th ஃபிலிம், அந்த படம் ஷூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. February 2026 ரிலீஸ் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் அஃபிஷியலாக சொல்லியிருந்தாரு, கலைப்புலி தானு. சாரி ப்ரோ, அது ஐசரி கணேஷ். சாரி ஷேர் கணேஷ். ஐயோ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு லைட்டா. தானுவை பத்தி பேசாதீங்க. சாரி. தானு மேல. அதுக்கப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேன் அப்டேட்ஸு. அதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லிட்டில் ஹார்ட்ஸ் அப்படின்னு தெலுங்குல ஒரு ஃபிலிம் பிளாக் பஸ்டர் ஆச்சு, எல்லாரும் பார்த்து பாராட்டினாங்க. அது டிஜிட்டலில் வந்திருக்கு ETV வின்ல வித் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இருக்கு. தமிழ் டப்லாம் கிடையாது. பட்டு தெலுங்குலே பாருங்க. ஒரு மாதிரி அது ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி, நம்ம பார்த்துடாத ஸ்டோரிலாம் ஒன்றும் கிடையாது. 2 மணி நேரம், ஆனால் ஜாலியாக எடுத்திருக்காங்க. ஃபன்னாக ஒரு மாதிரி ஹியூமராக போகும். எனக்கு எங்கேயுமே போர் அடிக்கல. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரித்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ பெரிய எமோஷ்னல் சீன்ஸ்லாம் கூட வைக்கல. அதனால் வந்துட்டு ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும். எங்கேயும் தம்ம பக்கா டைம் பாஸ் ஃபிலிம். தாராளமாக ஒரு தடவை பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். அதான் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். எங்க ப்ரோமோ வரல. உங்க ப்ரோமோவா? ஆமா, அது அப்டேட் தானே. தானு ஒண்ணு போட்டிருந்தாரு, சொல்லுங்க. அது நேத்தே சொல்லியாச்சு, பேசி முடிச்சாச்சு. சொல்லிட்டீங்களா? ஆமா விஷால் ப்ரோ, அந்த வெற்றிமாறன் பதிலா இந்த வெற்றிமாறன் வந்துருச்சு. அதுதான் சரி. இரு ப்ரோமோக்கு பதில் ஒண்ணு நான் சொல்லிடுறேன். ஏதாவது சொல்லுங்க. பிதா மகன்ல சூர்யா சொல்லுவார்ல, ஆறுதல் பரிசு சோப்பு டப்பான்னு. ஆமா, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி போட்டோ ஒண்ணு வந்திருக்கு இன்னைக்கு, குழந்தையோட இருக்கிறது. ஆமா, குழந்தையோட. உங்களுக்காக ஒரு ஆறுதல் பரிசு. நியாயத்துக்கு ஆறுதல் பரிசா இருக்கு. இதெல்லாம் நாங்க கேட்டோமா நம்ம? அதே மாதிரி அத நான் போட்டோ போட்டு அதே போடலாம் தான் பார்த்தேன். 1000 தான் இருந்தாலும் அந்த செந்தில் வந்துட்டு அந்த நாட்டாம படத்துல கவுண்டமணி செந்தில் இது வரும்ல, மைசன் அப்படின்னவனே, இந்த ஒரு இது வச்சு நீ அந்த மாதிரி 1000 தான் இருந்தாலும் தலைவனா போயிட்டானே அப்படின்ட்டு போப்பா அப்படின்ட்டு விட்டாச்சு. இப்ப பிக் பாஸ் ஷூட்டிங் வேற நடந்துகிட்டு இருக்கு. 2-3 ப்ரோ பரணி ப்ரோ, திவாகர் எல்லாம் என்னத்துக்கு ப்ரோ? என்ன இல்லையே, எல்லா இதுலயுமே அந்த இது ட்ரெண்டிங் சென்சேஷனா இருக்கிற ஒருத்தவங்கள வந்து உள்ள அனுப்புவாங்க. இப்ப பிக் பாஸ் மலையாளம்ல கூட வந்துட்டு ரேணு சுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க வந்து ஒரு சென்சேஷனா ட்ரெண்டிங்கா ரொம்ப போயிட்டு இருந்தாங்க. அவங்களையும் உள்ள அனுப்புனாங்களே. அது இவரு ஜிபி முத்து அப்படிதான் உள்ள அனுப்புனாங்க. அரோரா சின்க்ளர்னு யாராவது இருக்காங்களா இந்த சீசன்ல? விஷால் ப்ரோ, இருங்க. எனக்கு ரெஃபர் பண்ணதே நீங்க தான் இன்ஸ்டால. நானா? ஏங்க அசிங்கமா பேசாதீங்க. நான் உங்களை ஃபாலோ கூட பண்ணல. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. யாருனே தெரியாதுன்னாங்க, அப்புறம் ஏன் செயின் வருது? செயின் இல்ல ப்ரோ, செய் அப்படின்னீங்களே. சை அப்படின்றீங்களா? அது பரணி ப்ரோ, அது உங்க ரியாக்ஷன். அது சரி, இல்ல நேத்து அத பத்தி பேசணும் விஷால் ப்ரோ. அவங்க ரூமர் தான் எல்லாத்தையுமே பேசணும். பட் ஆனா வந்துட்டு விஜய், பார்வதி, திவாகர்,
கெமி, அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் பார்வதி, இன்னொருத்தர் சொன்னாரு, திவாகர், கெமி. ஓகே. இன்னும் ஒருத்தர் இருக்காருங்க. நான் ட்வீட் அது கூட ஏதோ பண்ணேன். ரோஷன் ஏதோ போட்டுருந்துச்சு. ரேம்போ. ரேம்போன்னு சொல்லி ஒருத்தர் ரேம்போன்னு யாருங்க அது ரேம்போன்றது? தெரியல. அவரை கூகுள் பண்ணி பார்த்தா கூட கிடைக்கல. தெரியல. ஓகே. புகழ் இருக்காரா? இல்ல வாய்ப்பு இல்ல, எனக்கு தெரியல. அவங்க டிவில இருந்து யாராவது எடுப்பாங்களே தலைவா? அது இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சது இந்த நாள் தான். இப்போதைக்கு இந்த 4 தான் வந்து கன்ஃபார்ம்டா உள்ள போயிருக்கிற ஆளுங்க. சூப்பர் சூப்பர். மத்ததெல்லாம் விஜய் பேசுவாரா திவாகர்ட்ட வீக்கெண்ட்ல வந்து? என்ன ப்ரோ? விஷால் ப்ரோ கேட்கல. விஜேஎஸ் வந்துட்டு வீக்கெண்ட்ல திவாகர்ட்டலாம் வந்து பேசுவார்ல. எல்லாத்துக்கிட்டையும் இருக்கா நமக்கு? நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கா நமக்கு? விஷால் ப்ரோ எனக்கு புரியல. அவரோட படத்துல கேமியாவே கொடுத்துட்டாராம். பேசுறதுல என்ன பிரச்சனை? ஆமா, அவர் படத்துல நடிச்சே இருக்காரு. உங்க படத்துல உங்களை விட எனக்கு தான் பரணி ப்ரோ, இந்த படம் பார்த்தேன் பரணி ப்ரோ, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஹிருதயபூர்வம். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பரா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப லைட்டா, ரொம்ப பாக்குறப்பெல்லாம் எனக்கு ஒண்ணு தமிழ்ல இது பண்ணலாம் சூப்பரா, இந்த மாதிரி ஒண்ணு பண்ணா செமையா இருக்குமேன்னு தோணிட்டே இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சரி, அப்படியே நீங்க லிட்டில் ஹார்ட்ஸும் பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஏத்தி வச்சிருக்கேன். பாத்துறேன். ஈடிவின்னா அது ஆப்பா என்னன்னு தெரியல, அதனால அதோட அது அக்சஸ் இல்ல ஓடிடி நமக்கு. ஆப். ஓடிடி ஆப் லைக் இப்போ எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. பிக் பாஸ் நாளையில இருந்து ஆரம்பிக்குது. ஆமா, ஒரு இது இல்லையே. வழக்கமா வந்து பிக் பாஸ்னா வந்து அந்த இது இல்ல தானே. ஏன்னா எங்க வீட்ல எல்லாம் பிக் பாஸ் நாளைக்கு பரணி சொல்லிதான் எனக்கு தெரியும். நீங்க மதியம் பரணி மெசேஜ் பண்ணிருந்தான். ஆனா இந்த மாதிரி பிக் பாஸ் நாளைக்குன்னு ஏதோ சொல்லும் போது நான் வீட்டுல சொன்னேன், நாளைக்கு பிக் பாஸ் ஆமா அப்படின்னு. எங்க அம்மா அட போடா இதெல்லாம் யாரா பாத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு காலத்துல எல்லாம் வந்து பயங்கரமா பிக் பாஸ்ன்னு கதியே இருப்பாங்க வீட்டுல. நானுமே கூட ஒரு ஆரம்பத்துல ஒரு 3 சீசன் பார்த்தேன். ஆமா, அதுக்கப்புறம் போனதுனால இந்த இதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அந்த ப்ரோக்ராம்? இல்லப்பா இது என்னன்னா, ஒரு விஷயம் ஆரம்பத்துல பார்க்கும்போது அது ரொம்ப புதுமையா இருந்தது நம்மளுக்கு. அது வந்து இந்த விஷயத்த வந்து நம்மளுக்கு பிளஸ் வந்துட்டு அந்த டைம்ல அது தெரியல, பல விஷயங்கள் நம்மளுக்கு அது அதுக்கப்புறம் ரிப்பீட்டேட்டிவா அதே நடக்குது. சேம் ஸ்கிரிப்ட், சேம் வேற வேற ஆட்கள் அப்படின்னும் போது கொஞ்சம் ஆடியன்ஸ் அதிலே போயிட்டாங்க. இன்னொன்னு கமல் அவரோட ரீசனுமே ஒரு மெயின். அவர் மாதிரி பண்ண முடியாது. விஜய் சேதுபதி நல்லா பண்ணலன்னு யாரும் சொல்ல, நல்லா தான் பண்றாரு, சூப்பரா பண்றாரு. பட் ஆனா அது அவருக்குன்னு ஒரு வியூவர்ஸ் இருக்காங்களா. இப்ப கமலோட வாய்ஸ் கேட்கறதுக்கும், கமலோட பேச்சு, கமலோட அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த மாதிரி வந்துட்டு விஜய் சேதுபதியால பண்ண முடியல. நடுவுல சிம்பு பண்ணாரு, அதுவுமே வந்து நல்லாதான் இருந்தது. ஆமா, அதான் சொல்றேனே, அதுவுமே நல்லாதான் இருந்துச்சு. பட் ஆனா எப்படின்னா ரொம்ப அப்படியே ஒரு விஜய் சேதுபதி வந்து ரொம்ப அப்படியே ஒரு ஸ்ட்ரிக்டா பயங்கரமா அந்த மாதிரி எல்லாம் பண்ணாருன்னா அது ஒன்றும் பயங்கரமா போகும். நான் ஆரம்ப காலத்துல எல்லாம் இந்த ஓவியாக்கு வந்து இந்த ஜூலிக்கு குறும்படம் எல்லாம் போட்டதெல்லாம் அப்படியே பிச்சு வைரலா போச்சு. அப்பா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் அதுதான் பீக் பிக் பாஸ். அந்த டைம்ல வந்துட்டு பரணி எல்லாம் வந்து எப்படி சொல்றது, எகிரி வச்சு வெளியே வந்தது. ஸ்ரீ எல்லாம் போனவனே ஒரு வாரத்துல வெளியே வந்தது. அந்த ஓவியா வந்துட்டு ஏதோ அதுதான் உள்ள போறப்ப ஜூலி வந்துட்டு ஒரு புரட்சி பெண் அவங்க. ஐயோ அது ஏன் கேக்குறீங்க? அது ஜல்லிக்கட்டு அப்போ வெளியே வரும்போது அந்த மீமை போட்டு அப்ப ஃபயர் விட்டீங்களா நீங்க தானடான்னு சொல்லி, அப்புறம் அந்த காயத்ரி அகரம் மாஸ்டர் ஒரு பக்கம் அடிக்கிறது போட்டு அந்த ஆர்த்திலாம் அது பார்த்தா உள்ள இருந்தாங்க. சக்திக்கு ட்ரிகர் சக்தி பேர் மாதிரி ட்ரிகர் சக்தி. ஐயோ அம்மா, அந்த ஒரு அந்த டைம்ல முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்க. அங்கதானே மருத்துவ முத்தம்னு ஆரம்பிச்சாங்க. ஐயோ அது ஒண்ணு. இன்னொன்னு ஏதோ கேட்கணும்னு நினைச்சான். அந்த எனக்கு இப்பயும் சொல்றேன், ஒரு விஷயம் மைண்ட்ல பதிந்துச்சு, அது மாத்தவே முடியல. என்னன்னா அந்த ஸ்நேகன் அந்த டைம்ல தானே போனாரு கரெக்டா? ஸ்நேகன் வந்துட்டு நிறைய பாட்டு சூப்பரா எழுதியிருக்காரு, பெரிய கவிஞர்ன்றாங்க. ஆனா அந்த டைம்ல ஏதோ ஒரு பிக் பாஸ்ல தப்பு பண்ணிட்டாருப்பா. அவர் ஏதோ தப்பா சொல்லிட்டாரு, ஏதோ தமிழ்ல வந்துட்டு அவரு தப்பா இது பண்ணிட்டாரு. அதுல இருந்தே வந்து ஸ்நேகன் மேல எனக்கு அந்த மைண்ட் செட் வந்துட்டு இவரப்பா கண்டிப்பா இவர் எழுதிருக்க மாட்டாரு இந்த பாட்டு, எங்கன்னா காப்பி அடிச்சிருப்பாரு அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏதோ ஒன்று பண்ணிருப்பாரு, கூகுள் பண்ணி பாருங்க, இல்ல வந்து யூடியூப்ல பாத்து யாரும் வந்து சொல்லுங்க. டங் ட்விஸ்டர் பண்ணிட்டாரு. இல்லப்பா தமிழவே
ஏதோ ஒரு இது விஷயத்தையே தப்பா சொன்னார்பா அவரு. ஒரு நிமிஷம் அப்படி இப்ப பாத்துட்டு வரேன். இப்ப இருக்குமான்லாம் தெரியல. அது எப்பயோ வந்த சீசன். அத சரி ஏங்க விடுங்க. அது இதுதானே தேசிய கீதமா தமிழ் தாய் வாழ்த்தா ரெண்டுல ஏதோ ஒண்ணு அந்த விஷயம் தானே சும்மா சொல்றீங்க. கரெக்ட் எதோ பிடிச்சா பாரு ரஜித். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல தப்பா சொல்லிட்டாரு. தமிழ் தாய் ஒரு வாழ்த்து தமிழ் தமிழ் தாய் கவிஞரா வாழ்த்து இருந்துட்டு தமிழ் தாய் வாழ்த்து. ஒரு கவிஞனா இருந்துட்டு இந்த விஷயத்துல தப்பா சொல்றாரேன்னு வந்து அப்பவே வந்து ஒரு மீம் எல்லாம் பறந்துச்சு. நீங்க அதெல்லாம் ஓகே. எனக்கு முட்டை அது திருவாசகம் மைண்ட்ல மட்டும் அதுல ஐயோ நான் ஐயோ மறக்க மாட்டேன். ஏங்க அதுல என்னெல்லாம் இருந்து இல்ல பார்த்தோம். அதுல இருந்து பொன்னாம்பலம் எடுத்துதான் எல்கேஜி படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த இத எல்கேஜி படத்துல எது அந்த தமிழ் தாய் வாழ்த்து மேட்ரு. அதுதான் சொல்றேன். அவ்வளவு பெரிய கவிஞன்றாங்க, நிறைய பாட்டு எழுதியிருக்கன்றாரு. ஆனா எனக்கு அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவர் எழுதின பாட்டு தான் இதெல்லாமா, இல்ல வந்து அவர் இன்னும் வரையும் காப்பி அடிச்சு தான் எழுதிட்டு இருக்காரான்னு ஒரு டவுட் வந்துருச்சு. அதை நான் வந்து வெளிப்படையா சொல்றேன். ஏன்னா ஓப்பன் ஒரு ஹவுஸ்ல வந்துட்டு ஒரு ஒரு அந்த ஒரு பேசிக் இதுவே தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து எனக்கு மைண்ட்ல தோணினே இருந்துச்சு எப்பவுமே. இன்ன வரையும் அவர் மேல அந்த இம்ப்ரெஷன் மாறல. ம். மக்கள் மறந்துருப்பாங்க, ஆனா நான் மறக்கல. அதே மாதிரி ஓவியாக்கெல்லாம் ஒரு கட்டத்துல ஓவியா வந்து வெளியே வந்துட்டு உங்க மக்களுக்காக நான் ஏதோ செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இவங்க மக்களுக்காக செய்வன்றாங்களே அப்படின்ற மாதிரி அப்பெல்லாம் பயங்கர ஒரு கிரேஸ் ஓவியாக்கு ஓவியாக்கு. பெரிய மக்களுக்காக எல்லாருமே தான் என்டர்டைன்மெண்ட் கேமரா நடிச்சாங்க ஆனா மக்களுக்காக தான். சொல்லுவாருண்ணா, அந்த பிக் பாஸ் சீசன் 1 ஒழுங்கா யூஸ் பண்ணது 2 பேர் அந்த டைம்ல. ஒன்னு ஹரிஷ் கல்யாண் இப்போ வரைக்கும் சூப்பரா யூஸ் பண்ணிட்டாரு. இன்னொன்னு ரைசாவும் அப்ப அவங்க அந்த ஒரு படம் நல்லா பண்ணாங்க. அவங்க 2 பேர். ஹரிஷ் கல்யாண் ரொம்ப லேட்டா வந்தாருன்னு நினைக்கிறேன். 50வது நாள் ஏதோ அவர் லேட்டா. வைல்ட் கார்டுல வந்தாரு. ஆமா ஹரிஷ் கல்யாண் லேட்டா தான் வந்தாரு. ஆனா ஹரிஷ் கல்யாண் முன்னாடியே வந்துட்டு தெரியும். நமக்கு தெரியும் வில்லன் அவர் எல்லாம் ஒரு ஹீரோன்னு. பண்ணியிருந்தாரு. ஆனா அதுல வந்துட்டு ஆரவுமே அந்த டைம்ல தான் உள்ள இருந்தாரு. ஆரவ் கூட ஓகே இப்போ ஓரளவுக்கு நேம் விடாமுயற்சிலாம் நடிச்சு ஓரளவுக்கு நேம் ம். வச்சிருக்காரு. ஆனா மத்தவங்க எல்லாம் எங்க காணாம போனாங்கன்னு தெரியல. அந்த ஆமா. ஜூலி எல்லாம் வந்துட்டு என்ன ஆனானே தெரியல. அவங்க தெரியல. எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. ஜூலி சக்தி யார் யார் வந்தாரு. இந்த சக்தி சக்தி எல்லாம் வந்துட்டு அது ஒரு ரீஎன்ட்ரிக்கு நல்ல ஒரு சான்ஸா ஆமா. இருந்தது. கணேஷ் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கல. வெங்கட்ராமன். அதான்ப்பா. வெங்கட்ராமனா. ஆமா. அவர் பரவாயில்லப்பா. அட்லீஸ்ட் சீரியல்லையாச்சும் அவர் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஃபீல்ட்ல அவர் வந்துட்டு ஓ, சீரியல் அவர் நடிக்கிறாரா? கான்ஸ்டன்டா ஓகே ஓகே. பண்றாரு. அவர் வந்துட்டு அவரோட ஃபீல்டுல கான்ஸ்டன்டா பண்ணிட்டு இருக்காரு. சக்தி அவருக்கு அது அதுக்கப்புறம் போதும்னு வந்து ஒரு நினைக்கிறேன். படம் பெருசா நடிச்சானா வந்துட்டு ஹீரோவா போலீஸ் படம் ஒண்ணு நடிப்பாரு அந்த என்கவுண்டர் இது கடைசியா அவனையும் அதே போட்டு தள்ளுற மாதிரி ஒரு படம். சிவலிங்காவா? சிவலிங்கம் இல்ல ப்ரோ போலீஸ் படம் ஒண்ணு. இவலிங்கா அந்த ஏதோ சொல்லுவாரு ஜுல்லு 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 ஜுல்லான்னு ஏதோ சொல்லுவாருப்பா. அது அதான் மைண்ட்ல இல்ல வருது. அது இல்லனா அவங்க போலீஸ் படமே ஒண்ணு நடிச்சிருப்பாங்க. சமுத்திரக்கனி வந்து போலீஸா இருக்காங்க, இவங்க என்கவுண்டருக்கு ஆப்போசிட் மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பாங்க. சக்தி நடிச்சதெல்லாம் யாரும் பார்க்கல. ஆனா ஆமா. அந்த அந்த சீசன் மாதிரி பிக் பாஸ் திரும்பி வராது. ஆனா சும்மா அதனால சீசன் 3 செம்ம ஜாலியா இருந்துச்சு. சாண்டி கவின் அந்த சீசன் சீசன் எனக்கு 3 அந்த பயங்கரம். ஓகே அந்த சீசன் ஓகே. ஆமா அது அந்த fun-ஆ. சீசனுமே லாஸ்ட்ல எல்லாம் இருந்தாங்க கொஞ்சம் நல்லா. என்ன சீசன் சொன்னேன் 2 லாம் ஒரு குபீர் தான் 3 படத்துல சீசன் இருந்தாரு. லாஸ்ட்ல எல்லாம் இருந்த டைம்ல தான் அபிராமி அவங்க எல்லாம் ஆமா இருந்தாங்க. யாஷிகெல்லாம் இல்ல அதுதான் அடுத்த அது சீசனா? அபிராமி இருந்ததுதான். இல்ல இல்ல அதேதான். யாஷிகா வந்து சீசன் 2. என்னைக்கு யாஷிகா ஆனந்த் அதான் அந்த சீசன் எல்லாம் தாண்டி அந்த ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இதுவாச்சு. அடப்போ யாஷிகா ஆனந்த் வேற யாரு ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா அவங்க தத்தா. ஐஸ்வர்யா, எல்லாம் இருந்தாங்க. யாஷிகா, தாடி பாலாஜி, மும்தாஜ் ம். அக்கா, இந்த பொன்னாம்பலம் எல்லாம் இருந்தாருன்னு நினைக்கிறேன். பொன்னம்பலம் இல்ல அண்ணா. நம்ம இவரு சரவணன் அனுப்பிச்சு விட்டீங்க சீசன் அது 3ல சீசன் 3 இப்போ சீசன் 2ல அவர் பொன்னம்பலம் வேற ஏதோ இருந்தாரு. ஒரு பேசி வைரல் ஆச்சேப்பா. ஆமா ஏதோ வளரிட்டாரு அனுப்பிச்சு விட்டாங்க அவர் நான் கிளம்பிட்டாரு. இப்படிதான் பாப்போம், நான் அப்படிதான் கேர்ள்ஸ் இப்படிதான் பாப்பேன்னு ஏதோ ஆமா சொல்லிட்டாரு. பஸ்ல இடிக்கிறதுக்குனே ஆமா ஆமா அது பஸ்ல வேற வைரல் ஆகி இடிக்கிறதுக்காண்டியே போய் போவேன்னு சொன்னதுக்காக. அதனாலதான் வந்து வெளியே அமிச்சிட்டாங்க அவரை. ஆமா. இல்ல இருந்துச்சு அந்த டைம்ல எல்லாம் ஒரு 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 வைப் இருந்தது. இப்போ உண்மையாலே பிக் பாஸ் வந்துட்டு அந்த வைப் போய் வெறுப்பு தான் இருக்கு. இல்ல நீங்க நீங்க வேணா பாருங்க. இது ம். இந்த ஷோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நான் எப்பவுமே ரெகுலரா பார்க்குற ஆடியன்ஸு அந்த கிளிப்பிங்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சு அது வந்து இதாயிரும். பரணி நீங்க கடந்த கேளுங்க 3 ப்ரோ. நாள் சீசனா நான் சொல்லட்டுமா? போன வாட்டி யார் வின் பண்ணான்னு கூட எனக்கு தெரியாது. சீரியஸா ஞாபகம் இல்ல. போன வாட்டி யார் ராஜுவா ப்ரோ? அது எப்போ வந்த அது 5வது சீசன். பாத்தல விஷால் பாத்தல ஆன்லைன்லயே ஆக்டிவா தானே இருக்கு. ஆனா போன வாட்டி யார் வின் பண்ணான்னு கூட தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஆயிடுச்சு பிக் பாஸ் இப்போ. ப்ரோ போன வாட்டி வின் பண்ணது ஒரு தீவிர ஏகே ஃபேன் பாருங்க நீங்க. அவர் தான் ஏதோ vlog எல்லாம் பண்ணி சுத்துறாராமே. அது தெரியலப்பா. பேர் யாரு? முத்துக்குமாரன். அதுதான் சொல்றேன். முத்துக்குமரன். ஓகே ஓகே. முத்துக்குமரன். அவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டர். முத்துக்குமரன் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அது போன வாட்டி உள்ள போனாரு, ஜெயிச்சாரு. நம்ம ஃப்ரெண்டு நம்ம நண்பர் தான் அவரு. நம்ம கூட தான் லேப்ல படம் பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ வந்து படத்துல எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆள் வேற வேற ரேஞ்சுக்கு போய் யாரோ ஜெயிச்சாங்களா? அவங்க அதுக்கு முன்னாடி ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜெயிச்சாங்க. அவங்களுமே வந்துட்டு இல்ல அவங்க ஜெயிக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு ஸ்பேஸ்க்குள்ள போனேன் நான் அந்த டைம்ல நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சக்சஸ் ஃபேன்ஸை சந்திக்கிறாங்க அப்படின்ட்டு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க.
அதுல ஒரு ஒரு நிகழ்வு நடந்தது. அது கேட்கும்போது இன்ன வரையும் அது நினைச்சாலே ஆஹா எப்பேற்பட்ட வரிகள் அப்படின்னு சொல்ல தோணுது. உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா எல்லாருமே அந்த எனக்கு தெரிஞ்சு நம்ம தெரிஞ்ச பையன் தான் ஒருத்தன், ஹரிஷ் என்எஸ்ன்னு இருப்பான் ட்விட்டர்ல, விஜய் ஃபேன், தளபதி ஃபேனு. ஹரிஷ், ஆமா, ஆமா ஆமா. அவன் வந்து அந்த டைம்ல அர்ச்சனாக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். அவன் வந்துட்டு எப்படி பேசிட்டு இருந்தான்னா, அந்த அர்ச்சனா வந்து இங்க மீட் பண்ண போறாங்க, ரொம்ப சேஃப்டி முக்கியம், மால் எல்லாம் வச்சா கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துடும், மாலே ஃபுல் ஆயிடும், அவங்களுக்கு நல்ல ஒரு இடமா பார்த்து வைக்கணும், அவங்க ஃபேன்ஸை சந்திக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, இப்ப இருக்கிற நிலைமெல்லாம் வேற ரேஞ்சில் அவங்களுக்கு வந்து கூட்டம் வெளியூர்ல இருந்துலாம் வந்துருவாங்க அப்படிலாம் பேசினிருந்தாங்க. நான் உள்ள போய் லிசனரா கேட்டு, இவன் வேற விஜய் ஃபேனா. நான் ஃபர்ஸ்ட் வந்து இவங்க அர்ச்சனா பத்தி பேசுறது எனக்கு தெரியாது. உள்ள போனவனே ஓ தளபதி யாரும் வெளியே வராரு போல, ஃபேன்ஸ் மீட் பண்ண போறாரு போல அப்படின்னு எனக்கு அப்படி ஃபர்ஸ்ட் நான் இமேஜின் ஆயிட்டேன். இவங்க பேசிக்கல, அவங்க வந்தாங்கன்னா அப்படி இருக்காது, அவங்கன்னா சாதாரணமா கூட்டம் எங்கெந்த வெளியூர்ல இருந்துலாம் வரும், ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்களாம் ப்ரோ நாங்க எங்க ஊர்ல இருந்து ஒரு 20 பேர் கூட்டு வரலான்னு இருக்கோம் ப்ரோ. ஓகே ப்ரோ பாத்துக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்குன்றானுங்க. அப்புறமா தான் அர்ச்சனானவனே எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்னது அர்ச்சனாக்கு இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்களேடா, யாருடா நீங்களா, எங்கடா இருக்கீங்க நீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு, உண்மையாவே தோணுச்சு அந்த டைம்லலாம். சரி விடுங்க, அதெல்லாம் ஒரு ஒரு அந்த ஒரு இன்சிடென்ட்லாம் அப்படியே கேட்டு அப்படியே கடந்து போயிடணும் போல. ஆக்சுவலா சும்மா பிக் பாஸ் ஹிந்திலனா வந்துட்டு செம்மையா ட்ரெண்ட் பண்ணுவாங்க, செம்மையா வைரல் ஆக்கிடுவாங்க. அது வைரல் ஆக்கி விட்டுறாங்க. போட்டு பரணி ப்ரோ அதுல ரொமான்டிக்காலாம் இறங்குவாங்க பரணி ப்ரோ ஹிந்தி இல்ல பிக் இல்ல அது பாஸ்ல. அது இருக்கும் விஷால் ப்ரோ, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா என்னன்னு சொல்றேன்னா, அதுல போனாலே வந்துட்டு அந்த ஃபேம் வந்துட்டு வின் பண்ணாலே அந்த ஒரு ஃபேம் இருக்கும் அங்க. அது ஒரு எப்பயுமே இருக்கும். ஏன்னா ஆனா இங்க இது ராசியே இல்லாம ஆயிடுச்சு இல்ல பரணி ப்ரோ. அது ஓகே. ஏன்னா இந்த தடவை சொல்றேன், சீரியஸா சொல்றேன், பிக் பாஸ் மலையாளம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஃபன்னா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஐயா இது தமிழ்ல வந்துட்டு யார் வின்னு? எதுனதுக்கு இல்ல யாரு வின்னு? பிக் பாஸ்ல யார் வின்னு? ஆரவ் ஃபர்ஸ்ட் சீசன், செகண்ட் சீசன் தெரியல, ரித்விகா செகண்ட் சீசன், ரித்விகா, தேர்ட் சீசன் வந்துட்டு முகேன், ஃபோர்த் சீசன் வந்துட்டு ஆரி, ஃபிஃப்த் சீசன் ராஜுவா, ராஜுபாய், சிக்ஸ்த் சீசன் அர்ச்சனாவா, செவன்த் சீசன் அசீம், அசீம். ஆமா ஐயோ அது ஒரு குபீர் சீசன். சிக்ஸ்த் சீசன் ஆமா. செவன்த் வந்துட்டு அர்ச்சனா, எயித் வந்துட்டு யாருங்க இப்ப யாரோ முத்துக்குமரன். முத்துக்குமரன் நடுவுல ஓடிடில வந்துச்சு, அதுல வந்துட்டு பாலாஜி. கரெக்டா? ஆமா ஆமா. இதுல நான் வந்து உள்ள அவங்க என்டர் ஆகும்போது இவங்க ஜெயிச்சாங்களா இருக்குமே எனக்கு தோணுது ரித்விகா தான் கரெக்டா அவங்க ஜெயிச்சாங்க சீசன்ல. ஓகே, நான் சாண்டி வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். கவின் இருந்தா அவர் ஜெயிச்சிருப்பாரு ப்ரோ. நான் கெஸ் பண்ணதுல செகண்ட் சீசனும் 5th சீசன் மட்டும் தான் நடந்துச்சு. மாவீரன் சொன்ன மாதிரியே நான் ரித்விகா தான் நினைச்சா, ரித்விகா ஜெயிச்சிட்டாங்க. 5th சீசன்ல ராஜ் உள்ள போகும்போதே தெரியும் அந்த அளவு தான் ஜெயிப்பான்னு. ஆனா ராஜு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு கதையில அடி வாங்கிட்டாரு. அந்த இவங்க சின்ன பொண்ணு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அதை செம்ம அடி வாங்கினாரு. அவ்வளவுதான் தூக்கிடுவாங்க நினைச்சு நானு. ஆனா தப்பிச்சு வந்துட்டாரு எப்படியும். என்ன கதை? அவங்க சோக கதையை சொல்லுவாங்க. எனக்கு வந்து உங்க கதை அவ்வளோ டெப்தா இல்ல, நீங்க எங்கெங்கயோ சுத்துறீங்கன்னு 3 வருஷமா சொல்லிடுவாரு. அது பயங்கர நெகட்டிவ். இந்த நியூஸ் தொகுப்பாளர் ஒரு அக்கா போச்சு, அது எந்த சீசனு? பாவம் அந்த பிள்ளை பேசவே விட மாட்டாங்க, பேசினாலே எல்லாம் சிரிச்சுட்டு இருப்பாங்களே. அனிதா சம்பத். பேச ஆரம்பிச்சா எல்லாரும் சங்கீத ஸ்வரங்கள் அந்த மாதிரி எல்லாம் ஆஜித். அப்புறம் வேற யாரு? அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசிட்டு கடைசியில ஸ்பேஸ் இல்லைன்னுவாங்க. பேச ஸ்பேஸே கொடுக்க மாட்டீங்க. இல்ல தலைவா, ஒரு 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 டாபிக்ல வந்து பேசுறதுதான் டாபிக்காவே ஒரு கேம் இருக்கும்ல, அதுல அவங்க ஸ்டோரி, பர்சனல் ஸ்டோரி ஷேர் பண்ணுவாங்க, எல்லாம் ஒரு இது மாதிரி பண்ணிருப்பாங்க. ஆமா. சரி, இந்த சீசன்ல உங்களுக்கு யார் வரணும்னு நினைக்கிறீங்க விஷால் ப்ரோ? இந்த சீசன்லயா ப்ரோ? யார் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க? யாரு கலந்துக்கணும்னு ஆசை? கண்டிப்பா வட சென்னையில இருந்து ஒரு ரேப் சாங் பாடுறவர் இறக்குவாங்க. இப்பெல்லாம் எனக்கு ஒரு ஆசை, இட்டிஷ் பிரசாந்த் எனக்கு வரணும். இட்டிஷ் பிரசாந்தா? டைம் பாஸ்ல சொல்லிட்டு இருந்தாரு. அவரே சொல்லிட்டு இருந்தாரு. 2 சீசன் முன்னாடி கூப்பிட்டாங்க, அவரு சில டைம் கூப்பிட்டாங்க, அவரு ஏன் தெரியல ஏன் போலன்னு. ப்ளூ சட்டை மாறன்லாம் உள்ள கூப்பிட்டா என்ன ஆகும்? இல்ல சும்மா போன மாசம் டைம் பாஸ்ல சொல்லிட்டு இருந்தாரு, போனா நான் கண்டிப்பா போவேன் எனக்கு கூப்பிட்டா அப்படின்னு. இல்ல இந்த வாட்டி கூப்பிடல, 2 சீசன் முன்னாடி கூப்பிட்டாங்க. ப்ளூ சட்டை மாறலாம் நீ சொன்ன மாதிரி அவர்லாம் அந்த ஆஃபர் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாரு, அவர் எல்லாம் போக மாட்டாரு, அவருக்கு வெளியவே ஜாஸ்தி. யாரு கடைசியில எஸ்டிஆர் உள்ள போக சொல்ற அளவுக்கு வந்து மாறிடுச்சுல.
ஐயா 1 வருஷம் சும்மா இருக்கிற அங்க போய் 100 நாள் சும்மா இருந்தா 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும்ல. அவருக்கு காசு எல்லாம் பிரச்சனையே இல்லப்பா. அவருக்குலாம் வந்து அமௌண்ட் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நிறைய சம்பாரிச்சிட்டாரு. அவருக்கு வந்துட்டு ஃபேமும், அதான் சொல்றேன், அவருக்கு ஃபேமும் பிரச்சனை இல்ல, அதுவும் நிறைய சம்பாரிச்சிட்டாரு. ஃபேமும் ஜாஸ்தியா இருக்கு, காசும் ஜாஸ்தியா இருக்கு. அதனால அவருக்கு வந்து பிக் பாஸ்குள்ளதான் போயிட்டு அவர் வந்துட்டு இது பண்ணணும்னு அவசியம் இல்ல. அந்த ஒரு விஷயம் என்னன்னா, மனுஷன் வந்துட்டு படம் நடிக்க மாட்டாரு. வெளியே வரும்போது கல்யாணம் பண்ணிட்டாவது வரலாம்ல. இல்லப்பா, அவருக்கெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா அவருக்கு வராத ப்ரொபோசல் இருக்குமா? இல்ல சுக்மான் ப்ரோ, அப்படி யோசிச்சா எஸ்டே வந்துட்டு மாஸ். ஓகேவா, எதுக்கு இந்த மாதிரி புரிய மாட்டேங்குது. எந்த மாதிரிப்பா? இல்ல எஸ்கேர் வந்துட்டு என்ன மாதிரி, இப்போ எஸ்கேக்கெல்லாம் வந்துட்டு காம்படிட்டர் இல்லாத மாதிரி ஆயிட்டாங்க இல்ல ப்ரோ? இல்ல நீங்க பேசுறது எனக்கு மட்டும் தான் கிளியர். ஒண்ணுமே புரியல. அவரு எஸ்கே சங்கீதா. சரி விடுங்க, சங்கி ப்ரோ ஃப்ரீயா விடுங்க. இல்ல ப்ரோ, இப்போ சிம்பு வந்துட்டு டோன்ட் ஃபால் எதுக்காக இப்போ எஸ்கே எல்லாம் வந்துட்டு முன்னாடி இருக்காங்க, எதுக்கு சிம்பு வர மாட்டாங்க? ஏன் வர மாட்டேன்றாங்க? எங்க வரணும்? லீவு ப்ரோ, ஒரு படம் கொடுக்கலாம்ல அட்லீஸ்ட். விஷால் ப்ரோ என்ன சொல்ல வராரு? இல்ல இப்ப எனக்கு புரிஞ்சாலே நான் எஸ்டிஆர் பத்தி பேச மாட்டேன். அவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க? அவரை ஏன் வந்து நசுக்குறீங்க? அவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க எஸ்டிஆருக்குன்னு கேக்குறாரு. யாரு ப்ரோ கொடுக்கல? அவருக்கு எல்லாமே இருக்கு, அவர்தான் பயன்படுத்திக்கல. அப்படியா சொன்னாரு? அதெல்லாம் சொல்லல. அவர்தான் சொன்னாரு. அவரே வரவிட மாட்டீங்கன்ற மாதிரிதான் சொன்னாரு. இல்ல அவர் வர அத 100 போடுறாரு பாரு. அவர் வரல, யாரும் இங்க தடுக்கல, அவர் தான் வரல, அவ்வளவுதான். அவர் எல்லாரும் வாங்கன்னு தான் சொல்றோம், அவர் தான் வர மாட்டேங்கிறாரு. அவர் வந்துட்டாருன்னா பிரச்சனை இல்ல, அவர் வரல, அவர் தான் முடிவு எடுக்கணும் வரதுக்கு. ஜாதி பண்ண முடியும் அவரு. ஆனா ஒன்னு சொல்லட்டுமா, ஒரே ஒரு படம் இதுக்கப்புறம் கொடுத்துட்டாருன்னா கண்டினியூஸா படம் வரும்லாம் சொல்ல முடியாது. ஒரு டயலாக் வரும், வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் போறாங்கன்ற முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்றது முக்கியம் டயலாக் சொல்லிட்டு இன்னும் ஒரு 4 வருஷம் கம்மன் ஆயிடுவாரு. அது என்னமோ உண்மைதான், கரெக்ட். ஆடியன்ஸ்ல சில்லறையெல்லாம் சிறுத்து வீசுற மாதிரி பேசுவாரு. விஷாலி யோசிக்கிறான், இதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்றது? விஷாலி யோசிக்கிறான், கரெக்ட் தானே? அந்த படத்தோட ஆடியன்ஸ்ல சில்லறையெல்லாம் செதற மாதிரி பேசுவாரு. அதுக்கப்புறம் நம்மளே போய் சில்லறை பொறுக்கிட்டு வரலாம் பண்ணுவாரு. பல்தான் ஆடியோ லான்ச்ல நீங்க பேசுறத விட நாங்க பேசிருக்கோம். பல்தான் என்ன பல்தான் நீங்க பேசுறீங்க? அண்ணா அந்த ஏசி ரூம் ஜெனரேட்டர் எல்லாம் என்னாச்சுன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நாங்களாவது அதோட நிறுத்திருக்கோம். நீங்க சரி வேணாம் பல்தான், சண்டை தான் வரும். நீங்க ஆடியோ லான்ச் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க சரி விடுங்க பல்தான். மாநாடு ஸ்பீக்கர் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அவரு அப்படியே. கரெக்ட். ஏங்க வீட்டுக்கே யூஸ் பண்ணிக்கலாங்க, வீட்டுக்கே நல்லா தாங்க போச்சு. எனக்கு புரியல. இல்ல ப்ரோ, மாநாடு டைம்ல எல்லாம் டாக்ஸிக்கான ஆளா வரீங்களா மேல? அடுத்து அத்தாலையும் ஏத்திராதீங்க மேல. இல்ல ப்ரோ, எனக்கு இன்னொரு டாபிக் ப்ரோ, எனக்கு என்ன தெரியுமா, அது ஒரு ஆடியோ லான்ச்ல இது மாதிரி என்ன சிம்பிள் பிரிக்க முடியாது. தனுஷன் சாந்தி சாந்தி அச்சா அச்சா சாந்தி சாந்தி சாந்தி. மாவீரன் அவருக்கு அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே ஓகே சரி வாங்க வேற ஏதாவது. சுகுமான் ப்ரோ, நான் இட்லி கடை பார்த்தேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு மாவீரன் இவர் தான் ஃபர்ஸ்ட் எஸ்கே ஃபேன்னு சொன்னீங்களா? என்ன எதனால ஒர்க் ஆகல? எனக்கு ஒர்க் அவுட் இல்ல எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்ன தெரியுமா, அந்த அம்மா அப்பா சென்டிமெண்ட் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸ்பாயிலர் இல்லாம பேசுங்க. ஓகே ஓகே. மத்தபடி வேற எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. நீங்க பேசலாம், ரிலீஸ் ஆயிடுச்சு, இப்ப பேசலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எது ஒர்க் ஆகலன்றத சொல்லுங்க, நம்ம பேசுவோம். எது ஒர்க் ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லுங்க, பேசுவோம், பிரச்சனை இல்ல. எனக்கு அந்த அம்மா அப்பா சென்டிமெண்ட் ரொம்ப செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. மத்தபடி எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அந்த படத்துல. அப்புறம் இப்போ அந்த புல்லட் வாங்க, அந்த மொத்த சொல்லுவாங்க, அந்த அருண் விஜய் சொல்லுவாங்க இல்லைங்களா,
ஆமா. இப்போ அந்த இடத்துல உயிரிழப்பின் தான் இப்ப நீங்க யாருக்காக வந்து அந்த கடை வச்சீங்களோ அந்த சப்ஜெக்ட் வராது இல்லைங்களா உங்களுக்கு? எதுதான் bro புரியல. உங்களுக்கு எனக்குதான் புரியலையா இல்ல எல்லாருக்கும் புரியலையா? இல்ல நான் இல்ல எனக்கு புரியல. எதுக்கு எதுக்கு கடை வச்சாருன்னு கேக்குறாரு ஒரே ஒரு கஸ்டமருக்காக. இல்ல ஐயா, அந்த இவன் அருண் விஜயன் சுடுவாங்க இல்ல, கென்ல சுடுவாங்க இல்லைங்களா? ஆமா, கன்ல யார் சுடுவா? அருண் விஜய் சுடுவாரு, கரெக்ட். கரெக்டுங்களா? அந்த தனுஷ் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுவாங்க, அங்க ஊர் மக்கள் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு அங்க வெயிட் பண்ணுவாங்க இல்லைங்களா? கரெக்ட். ஆனா பிரின்சிபல் என்ன தெரியுங்களா, ஒரு உயிர் இப்போ ஒருவேளை அந்த கென் அந்த பாயிண்ட் அந்த புல்லட் வந்துட்டு வேற எங்கன்னா பட்டு அங்க இறந்து போயிட்டு அங்க சப்ஜெக்ட் மாறிடும் இல்லைங்களா? அதான் இறக்கலையே, அதுக்குதான் சப்ஜெக்ட். இல்லங்க, கதை எழுதுறதுலதாங்க இருக்கு. படம் அங்க இல்ல முடியல. ப்ரோ, நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம். இப்போ தடுக்கி விழுந்தா செத்துருவான், தடுக்கி விழுந்து பொழைச்சவனும் இருக்கான். அந்த மாதிரி இல்ல, இப்போ ஆக்சிடென்ட் ஆகி உயிர் பொழைச்சவனும் இருக்கான். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரியல் லைஃப்லயே சொல்றேன். நம்ம ரியல் லைஃப்லயே ஒருத்தர் வண்டியில போறாங்க, இப்ப நீங்களே எடுத்துக்கங்க, உதாரணத்துக்கு வந்துட்டு பாக்குறீங்க, ரோட்ல போறாங்க, 4 பேர் போறாங்க. என்னப்பா, ஒருத்தர் பெரிய ஆக்சிடென்ட் ஆகி உயிர் பொழைச்சவங்களும் இருப்பாங்க, ஒண்ணுமே ஆகாம இறந்தவங்களும் இருப்பாங்க. அது வாழ்க்கை, அது மாதிரிதான் இதுவுமே. அப்படிதான் எடுத்துக்கணும். இவ்வளவு பெரிய எக்ஸாம்பிள் நான் இதுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல, பட் ஆனா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயா, அதே மாதிரி வந்து அந்த கண்ணுல அந்த கண்ணுக்குட்டி வர்றதுக்காக நாம போடவே வைப்பாங்களா ப்ரோ? நாம போட்டுட்டு போட்டெல்லாம் வைப்பாங்களா? அதே ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. அந்த மாதிரி சில கிரிஞ்சான மூவ்மெண்ட் வைக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். இது என்னோட பர்சனல் நினைச்சு ப்ரோ. சரி, ஓகே ப்ரோ. சரி, என்ன பாலிவுட் நாயை லிப்ட் கொடுக்குறாரு பிரதீப், இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத பத்தி நான் ஒண்ணுமே நினைக்கல மாவீரன். நான் பார்த்தேன். இல்ல அந்த கிளிப் பார்த்தா ஃபன்னா ஒரு தான் மாதிரி ரொம்ப எனக்கு வியர்டா இருக்கு. எனக்கு லைட்டா ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் அந்த அந்த வியர்ட்னஸ் எனக்கு இருந்துச்சு. எனக்கு ஃபன்னாவும் தோணல. ஒரு இதா என்ன இல்லப்பா, சொல்றது? நிறைய பேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி. பண்ணுவாங்கண்ணா. இல்ல பண்ணுவாங்க ப்ரோ, லிப்லயே ஸ்ட்ரைட்டா. சும்மா இல்ல, நம்ம வந்து வீட்டுல வளர்க்குற டாக் எல்லாம் உங்க பண்ணுவாங்க. பரணி மாதிரி ஆனா டாக் வெளியே லவர்ஸ் நான் எல்லாம் பார்த்தது இல்ல. பண்ணுவாங்க. யார் மாதிரி? உங்களை மாதிரி ஆனா டாக் இது லவர்ஸ் கொஞ்சம் எல்லாரும் பண்ணுவாங்க. அது இல்ல, அது மேபி அது வைரல் ஆகிறதுக்காக அந்த சீன் வச்சிருக்கலாம், இருக்கலாம்ல. அதோட இல்ல, பாக்யராஜுக்கு தான் கதைக்கு வந்து டைட்டில் கார்டு அவரு அப்படி இந்த போடுவாங்க. படத்துல டாக் லவர்ன்ற மாதிரி காட்டுறாங்க, நிறைய இதுல பார்த்தேன். மேபி கதைக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு டாக் லவரா இருப்பாரோ. தெரியல, பாப்போம். தெரியலப்பா. அந்த பாக்யராஜ் சொல்லுவார்ல, பிரகாஷ் புரோடி, அந்த அவர் ஒரு பயங்கரமான இடத்துல வைப்பாரு பிலிம் பாக்யராஜுக்கு. அங்க லிப்லி படிச்சோன்னா இங்க டைரக்டர் பேர் வருது. ஏங்க அடுத்து இவரு தனுஷ் இவரு என்ன தமிழரசன் பச்சைமுத்து ப்ராஜெக்ட் பண்ண போறாரோ, வெற்றி ப்ராஜெக்டா? ராஜ்குமார் பெரியசாமி அப்ப தமிழரசன் ப்ராஜெக்ட் இப்ப இல்லையா? அதுக்கு அடுத்ததா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 2 மாசத்துக்கு ஒரு படம் வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் 6 படம் ரிலீஸ் ஆயிடுது. ஆமா தலைவா, என்ன இப்படி ஒன்றும் புரியல. எனக்கு அந்த விக்னேஷ் ராஜா படம் நீ காலைல நியூஸ் வந்ததுலேருந்து ஷாக்குக்கு மேல ஷாக். என்னையா சொல்றீங்க? இப்பதானே ஏன் போட்டோ போட்டீங்க, ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கும் அதே ஷாக் தான் ப்ரோ இருந்துச்சு. சீரியஸா இதுக்கே பீரியட் படம்லாம் சொன்னாங்க, உண்மையான்னு தெரியல. இல்ல அதுலயும் ஃபுல்லெல்லாம் முடியல, கொஞ்சம் முடிஞ்சிருக்கு, கொஞ்சம் இருக்கு. அவர் சொல்றாரு அப்படி, பட் ஆனா இருக்கு. ஷூட் கம்ப்ளீட்டட்னு போட்டிருக்காரு. இல்லப்பா, தெரியும் இருக்கு, கொஞ்சம் இருக்கு. மோஸ்ட் இதுவும் முடிஞ்சிச்சு. தனுஷ் வந்து எப்ப போறாரு எப்ப முடிக்கிறாருலாம் தெரியாது. ஆனா வந்து அவங்களோட வேலை, அவரோட வேலையில ஃபாஸ்டா இருக்கும். எல்லா படமும் வந்துட்டு கரெக்டான டைமுக்கு வந்துட்டு டெலிவர் பண்ணிடுவார் ஆளு.
சீரியஸா அதுதான் இங்க ஒண்ணு மல்டிபிள் பாலிவுட்ல ஒண்ணு. லாங்குவேஜஸ்ல பண்றாரு. அதான் சொல்றேன், மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல பண்றாரு, ஒரு பக்கம் டைரக்ஷன் பண்றாரு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு மனுஷன் வந்து ஆக்டிங் எல்லாமே வந்துட்டு ஒரு ஜோனே அவருக்கு பிடிச்சது. டைரக்ஷன் அவருக்கு பிடிக்கும், அதுவும் பண்றாரு. ஆக்டிங்கும் ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஒரு பக்கம் சைட்ல. இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி டைமுக்கு டெலிவர் பண்றதுலாம் வந்து பெரிய விஷயம். ஓடிட்டே இருக்காருல்ல, அது ரொம்ப அதுதான் பாராட்டணும். அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கிறவர் தான் இன்ன வரையுமே. சூப்பருமே அந்த மாதிரி தான் வந்துட்டு ரஜினிகாந்துமே ஓடிட்டே தான் இருப்பாரு இந்த வயசு வரையுமே கூட. அவர் வந்து அந்த எப்படி சொல்றது, ஒரு படம் முடிஞ்சதுன்னா டக்குன்னு ஒரு படம், அந்த ஒரு கமிட்மெண்ட், ஒரு விஜய் இது இல்லாம அப்படிதாங்க. எல்லாருமே தான். நான் சொல்ற பெரிய அதாவது நான் சொல்றது பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே. இப்ப விஜய்க்கு நான் ஏன் எடுக்கலாம், மேபி அவர் இதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் போயிட்டாரு, அடுத்தது வந்து படம் வராதுன்றதுக்காக சொல்றேன். பட் ஆனா மத்த எல்லா ஆர்டிஸ்டுமே அந்த ஒரு கமலாச்சுக்கும் அப்பப்போ நடுவுல வந்துட்டு திடீர்னு பிரேக் விடுவாரு, திடீர்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார், ரொம்ப டைம் எடுத்துப்பாரு. ஆனா இவரெல்லாம் அஜித்லாம் ஆகட்டும், அவர்லாம் வந்துட்டு ரேஸ்க்கு போறாரு. பட் ஆனா அடுத்தது ஒரு ப்ராஜெக்ட், திரும்பி அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு டக்குன்னு ஒரு ரேஸ். அந்த மாதிரி அவரோட லைஃப்மே வந்து பாரு, என்னதான் ரேஸுக்கு போனாலும் அவரோட கமிட்மெண்ட் வந்துட்டு இது பண்ணல. அது மாதிரி ஒரு ஒரு ஹீரோவுமே பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க பண்ணினே இருந்தாதான் அந்த ரேஸ்ல இருக்க முடியும். பண்றது விட்டாங்கன்னா ரேஸ்ல இருந்து அவங்க விலகி அவங்கள ஆட்டோமேட்டிக்கா. அது வந்து எல்லா ஃபீல்டுமே வந்து இப்ப காம்படிஷன் ஆயிடுச்சு. இப்ப சினி ஃபீல்டும் அதுக்கு வந்து இது கிடையாது, ஓடிட்டே இருக்கணும், பண்ணிட்டே இருக்கணும். மக்கள் அப்பதான் மனசுல வச்சுட்டே இல்ல இருப்பாங்க. நடுவுல சூர்யா கொஞ்சம் கேப் விட்டுருந்தாரு, இப்ப சரியான லைன் அப் அடுத்தடுத்து. அது உண்மையிலே அதான் சொல்றேன்ல, அவருக்கு நடுவுல அவருக்குமே வந்து கேப் ஆயிடுச்சு. இந்த கங்குவாக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. அது வந்து அது திரும்பி இப்ப பேலன்ஸ் பண்ண, திரும்பி ஒரு பழைய ரேஸ்குள்ள வந்து இதுக்குள்ள வரணும். இப்ப விக்ரமே எடுத்துக்கங்க, ஒரு பாயிண்ட்ல ரொம்ப பயங்கரமா இது பண்ணிட்டு இருந்தா, அப்புறம் நிறைய வந்து எக்ஸ்பெரிமெண்டா ரொம்ப அதிகமா பண்ண ஆரம்பிச்சாரு. இப்ப திரும்பி கமர்ஷியல் ஜோனுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்காரு. அந்த மாதிரி வந்துட்டு நீ ரேஸ்ல இருக்கணும், உனக்கு மார்க்கெட் ஓப்பன்லயே இருக்கணும். நான் வந்து எனக்கு டே ஒன் மார்க்கெட்டோ சரி, எனக்கு ஒரு ஓவரால் எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியில வந்துட்டு அந்த ஒரு இது இருந்துட்டே இருக்கணும், ஹைப் இருந்துட்டே இருக்கணும். அப்படின்னா ஓடிட்டே இருக்கணும், இல்லைன்னா கஷ்டம் தான். யாருக்கா இருந்தாலுமே கேப் விட்டுட்டா கஷ்டம். ஓகே விஷால் ப்ரோ, கங்க்ராட்ஸ். எதுக்கு அரோரா இருக்காங்க போல. ஏங்க அவங்க இருக்காங்களா தாங்க கேட்டேன், எனக்கு அவங்கள பிடிக்காதுங்க. இருக்காங்களா கேட்டீங்களா, நான் அதுக்காக சொல்லணும்ல. சரி ஓகே. என்னங்க புதுசா இருக்கு இந்த வார்த்தை. அவங்களே பிடிக்காது, அவங்க என்ன பண்றாங்க? பிடிக்காதுன்னா இன்ட்ரெஸ்ட் இல்ல ப்ரோ, அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தது அவங்க இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க, ஏமாத்தி இருப்பாங்க, அதனால பிடிச்சிருக்காது. இல்ல இல்ல நான் அவங்க உங்களுக்கு கேரக்டர் தெரியுமா பிடிக்காததுக்கு? என்ன விஷால் ப்ரோ ஏங்க பிடிக்காதுன்னா அவங்க வீடியோஸ் பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி. அவங்க பர்சனலா என்ன பழகிட்டா வந்திருக்கேன். அதுதான் பர்சனலா தெரிஞ்சுக்கோங்க, அப்ப பிடிக்க வாய்ப்பு இருக்குல்ல. பிக் பாஸ்ல ரியல் கேரக்டரா இருப்பாங்க எல்லாரும், அப்படி சொல்றீங்க? அப்படிதான். நான் இன்னொரு இது பார்த்தேன், அந்த கேரக்டர் என்ட்ரு ஆகுறாங்களான்னு தெரியல, பட் என்ட்ரு ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மர்னால் தாக்கூரா இல்ல கனி 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 தெரியும். அவங்க ஏற்கனவே வந்தது இல்லையோ? இல்ல அவங்க பிக் பாஸ் வந்தது கிடையாது, பட் என்ட்ரு ஆனா அவங்க தங்கச்சியா அக்காவா யாரோ அவங்க வந்திருக்காங்க. விஜயலட்சுமி தான் வந்திருக்காங்க. ஓகே ஓகே. விஜயலட்சுமி. அது மூணுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஒருத்தர் போன வாட்டி ஒரு கண்டஸ்டன்டோட ஒரு அப்பா வந்து போன சீசன் பிக் பாஸ் இருந்தார்ல. என்ன பண்ணி அரோரா எங்க போறாங்க? மாவீரன் ஏன் மாவீரன்? பரணி ப்ரோ, இந்த மலையாள பிக் பாஸ்க்கு அடுத்த வருஷம் அந்த ரேஷ்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் கூப்பிட சொல்லுங்க. சும்மா இருங்க விஷால் ப்ரோ, நீங்க ஒண்ணு இல்ல மாவீரன் உங்க இதுல இருந்து நாய்ஸ் வந்துச்சு, அதனால சொன்னேன். ஏங்க தமிழ் பிக் பாஸ் சீசன் 3லயே வந்துட்டாங்க விஷால் ப்ரோ. இந்த ரேஷ்மா இல்லங்க, இது வேற ரேஷ்மா. பரணி ப்ரோக்கு தெரிஞ்சிருக்காதான் உடனே சும்மா இருங்க அப்படின்றாரு. பரணி ப்ரோ ஏங்க இங்க அரோரா சின்க்ளார் போறப்ப அங்க ரேஷ்மா போலாம், தப்பு இல்லையா? ஜாலியா தானே இருக்கும். இல்ல இங்க நல்லா போய்கிட்டு இருக்கு, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆமா இப்ப ரொம்ப நல்லா பேசுறாரா மோகன்லால், கேள்விப்பட்டேன். ஒரு எபிசோட்ல கோவப்பட்டாரு, இந்த சீசன்ல இல்ல, அது ஒரு பீக் எபிசோடு, மொரட்டு மாசா இந்த எல்ஜிபிடிக்கு அதுக்குதான் ஷோல இருந்து இறங்கி போங்க. அவன் கோவமா பேசுற அந்த மாதிரி விஜய் சேதுபதி கொஞ்சம் கோவமா பேசணும். எங்க கமல் கோட்டைகள் டிவிஷன் ஞாபகம் இருக்கா? மறக்க மாட்டாங்க. அதத்தான் சொல்றோம். அதுக்கப்புறம் அவர் காம் ஆயிட்டாரு, பெருசா கோவப்படல. ஆனா ஒரு மாதிரி நக்கலா பேசுவாரு. அது மாதிரி கமல் ஒரு மாதிரி இல்லப்பா, அதான் சொல்றேன், கோவப்பட்டாதான் டிஆர்பி ஏறும், கோவம் தான் முக்கியம்.
அந்த மாதிரி வந்து அதுல பீக் யார் தெரியுமாண்ணே? பாய் பயங்கரமா கோவப்படும். பாய் இதுல படுவாரு. பாய் எல்லாம் இன்னொரு வந்துட்டு சுதீப் வந்துட்டு பயங்கரமா இருக்குமா சுதீப் பிக் பாஸ் ஆமா ஆமா சொல்லிருக்காங்க. ஆமா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த ஆனா அர்ச்சனா சீசன் நினைக்கிறேன். அந்த சீசன்ல ப்ரோமோ எல்லாம் ஒவ்வொரு ப்ரோமோ விட்டு பயங்கரமா விட்டாங்க. கடைசியில அந்த எபிசோடெல்லாம் அப்படியே ஜாலராவா இருக்கும். கொஞ்சம் பரிதாபங்கள்ல கூட வச்சு செய்யும் செஞ்சிருப்பாங்க அந்த வட்டம். ஏங்க தலைவர் சினிமா பையன் போனது எந்த சீசனு? அவன் ராஜு ஜெயிச்ச சீசன். ராஜு ஜெயிச்சா. ஆமா ராஜு ஜெயிச்சு நான் ஏதோ ஒண்ணு எதனமோ சொல்லிட்டு போவான். அம்மா நீ என்னடா சொன்ன ஒண்ணுமே புரியல அப்படின்பாரு. இல்ல இவர் லென்த்தா ஏதோ ஸ்ட்ராட்டஜி பிளான் போட்டு சொல்லிட்டு இருப்பாரா, குளிச்சுட்டு வந்துடுறேன்ட்டு போவார் அவரு. எனக்கு அதுல வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா அசீம் ஒரு டான்ஸ் ஆட தருங்க. அசீம் நீ தான் ஜோடி, நம்ம தான் இந்த செம்மையா ஆடுவான் தருமா அசீம். செம்ம அது மாஸ். ஆனா எனக்கு விஜய் சேதுபதி நல்லா ஸ்ட்ரிக்டா இருந்த மாதிரி தான் ப்ரோ இருந்தது கம்பேர் டு கமல். ரொம்ப சிடுசிடுன்னு தான் இருந்தாரு. இல்ல ஆனா அது பட் அந்த வே ஆஃப் எக்ஸ்பிரஷன்ல இல்ல ப்ரோ கொஞ்சம் இப்ப மூஞ்சில அடிக்கிற கமல்னா மாதிரி பேசியிருந்தாரு விஜய் சேதுபதி ப்ரோமோலாம் பார்த்த வரைக்கும். ஆனா தெரியல அது எப்படி அது. இல்ல ப்ரோ கமல்னு வரும்போது அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாருமே அவருக்குன்னு அவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. கமலை பாக்குறதுக்கு விஜய் சேதுபதி பாக்குறதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதுதான் நீங்க மத்த இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சீனியர் மோஸ்ட் ஆக்டர்ஸ் தான் இந்த பிக் பாஸ் ஷோலாம் பண்ணிட்டு எங்க இருக்காங்க. நானி பண்ணலையா? என்ன பண்ணி ப்ரோ? ஏங்க கெஸ்ட் அப்பியரன்ஸுக்கு ஒரு எபிசோடு பண்றது வேற விஷயம். ஏங்க நானி ஹோஸ்டே பண்ணிருக்காருங்க. எத்தனை சீசன்? ஒரு சீசன் ஃபுல்லா பண்ணாரா? ஃபுல்லா பண்ணிருக்காருங்க. நானி பண்ணிருக்காரு. என்டிஆர் பண்ணிருக்காரு தெலுங்குல. ப்ரோ சிம்பு பண்ணி எஸ்டிஆர் பண்ணாங்க. எஸ்டிஆர் கூட பண்ணாங்க. பண்ணாருங்க. அது கூட ரம்யா கிருஷ்ணன் 2 எபிசோட் பண்ணிருக்காங்க எனக்கு ஞாபகம் இருக்கு. கரெக்ட். தமிழ் அவங்க ஓகே தான். பட் தெரியல எனக்கு வந்துட்டு கொஞ்சம் இல்ல அப்பெல்லாம் ஒரு சாய்ஸ் சொன்னாங்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. அரவிந்த் சாமி எல்லாம் சொன்னாங்க. ஆனா அது ஏன் அப்புறம் இதுவும் ஒண்ணுன்னு தெரியல. நான் வந்து பிக் பாஸ்க்கு வந்து யூடியூப்ல நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுவாங்க அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல. இதை வச்சு அங்க ஒரு பெரிய இன்கம் நடக்கும். எனக்கு வந்து பயங்கரமா ஒத்து போறது என்னோட பாயிண்ட் வந்து ஜாக்கி சேகர் அவங்க ஒய்ஃப் 2 பேரும் பண்ணுவாங்க. 1 மணி நேரம் எபிசோடுக்கு 1 மணி நேரம் பேசுவாங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல. அவங்களுக்கு தெரிஞ்ச பொலிட்டிக்கல் இந்த இது அவங்க மைண்ட்ல இருந்தே யோசிப்பாங்க. இவங்க ஏன் இதை பண்றாங்க, இவங்க ஏன் இதை பண்றாங்க, செம்மையா பேசுவாங்க. பிக் பாஸ் யாராவது தீவிரமா ஃபாலோ பண்றீங்கன்னா அவங்களையும் ஃபாலோ பண்ணுங்க. நல்லா இருக்கும் அவங்களோட இதெல்லாம். நான் அந்த மாதிரி அவங்களோட பாலிடிக்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கும். நான் ஒப்பீனியன் அந்த மாதிரி எனக்கு அவங்களோட சிங்க் ஆகும் பரணி ப்ரோ, அதனால நான் பார்ப்பேன். ஓகே. ஏன்னா நான் மற்றவங்களுக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி பார்க்க பரணி ப்ரோ எபிசோடு மட்டும். உங்க ஐயா அடுத்த படம் என்ன படம்? விபியா இல்ல எதுக்கு போறாரு? சிபியா? சிபி. ஓகே ஓகே. இது முடிச்சுட்டு சிபி ப்ராஜெக்ட் தான். இப்ப எங்கேயோ வெளியே போயிருக்காரு போல ஃபேமிலியா. ஒரு போட்டோ ஒன்று வந்துச்சு. சரி வேற ஏதாவது படம் பார்த்தீங்களா யாராவது? இன்னைக்கு அந்த மான்ஸ்டர் சீரிஸ் பார்த்தேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரிஸ் இந்த வருஷத்தோட. எனக்கு எத்தனை ஒரு 7.5 மணி நேரம் அது வேற மாதிரி போச்சு. 8 எபிசோடு தமிழ் டப்பிங்ல தான் பார்த்தேன். பயங்கர கிரீப்பியா ஆக்ட்ன்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய யோசிச்சு இருந்துச்சு. ட்ரமடைஸ் ஆகினாலும் ஆகலாம். நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணுங்க. கதையா நல்லா இருந்துச்சா? ஆமா வழக்கம் போலதான். கதையா புதுசா எதுவுமே இல்லை. ஒரு சைக்கோ கில்லர் எப்படி உருவாகுறான் அப்படிங்கிற ஆரம்பிச்சு அது எங்க தொடங்கும் எங்க முடியும் தான் அவன் லைஃப் அப்படியே வரிசையா படம் கேட்பாங்க. நடிச்சிருக்கவரு சரியான ஆக்டரு, அதுக்காகவே பார்க்கணும். அப்புறம் இது பார்த்தேன் காந்தி கண்ணாடி. எனக்கு சூப்பரா இருந்துச்சு அந்த படம். பிடிச்சதா? நல்லா இருந்துச்சு. பண்ணையாரபதி மிந்தி அந்த ஃபார்மேட்ல இருந்துச்சு. இல்ல ஆக்சுவலா நான் படம் தியேட்டர்ல பார்த்துட்டே அந்த படம் வந்து பாருங்க ரிலீஸ் ஆச்சுன்னா பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓடிடில வந்ததுக்கு அப்புறமும் சொன்னேன். சரி சார். எதுலங்க இருக்காது? அமேசான் பிரைம்.
ஓகே ஓகே. விஷால் ப்ரோ உங்களுக்கு பிடிக்கும் விஷால் ப்ரோ, நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே தலைவா. அதுக்கு முன்னாடி ஆகாஷ்வாணி பாத்துருங்க விஷால் ப்ரோ. அதுல ஸ்பிளாஸ் இருக்கும், இல்லைன்னுலாம் சொல்லல. பட் ஆனா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு ஒரு லவ் ட்ராக் ஒன்று போகும். அந்த லவ் ட்ராக் உங்களுக்கு அந்த லவ் ட்ராக் மட்டுமே வந்து பிடிக்கும். அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. ஆகாஷவாணி நீங்க பாத்திருக்கீங்களா? சொல்லுங்க பரணி. இல்லையா ஆகாஷ்வாணி என்னது? கவினோட சீரீஸ் நல்லா இருக்குன்னு அது பல்தான். ஓகே ஓகே ஓகே, நான் பார்த்துருக்கேன். அதை நான் பார்த்துருக்கேன். பட் ஆனா எனக்கு ஞாபகம் இல்லை அது எப்படி இருக்கும்னு சொல்லி. பட் ஆனா அந்த சீரீஸ் நான் பார்த்துருக்கேன். அது எப்பயோ ரிலீஸ் ஆனதுங்க. அது 2 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ தான் ஒரு படம் டியூரேஷன் தான். கரெக்ட், ஒரு படம் டியூரேஷன்ல தான். யாராவது கள்ள சிரிப்பு பாத்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன். பாத்துருக்கேன். மென்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் ப்ரொடக்ஷன். அதுதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் தமிழ்ல சீரீஸா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருப்பாங்க. இப்ப மலையாளத்துல இந்த சாகசம்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு. அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். நைட்டு தான் கம்ப்ளீட் பண்ணும். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வளவு எப்படி இருக்கு? சுமத்திய வளவு அது எனக்கு ஒர்க் ஆகல ப்ரோ, சுத்தமா ஒர்க் ஆகல. எனக்கு வந்துட்டு நல்லாதான் இருந்துச்சு. இன்டர்வல் சீன் செம்ம ஹாரர். இன்ட்ரோல் சீன் அந்த ஸ்டேஜிங்கோட சேர்த்து செம்மையா இருந்துச்சு. மத்ததெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டெம்ப்ளேட்டா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே. இன்ட்ரோல் சீக்வன்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஷால் ப்ரோ, அந்த எனக்கு இது கேட்டீங்களே, அந்த என்னது இப்போ ஒரு தமிழ்ல நான் ஒரு படம் சொல்லுங்க, 1 hour ஓடுற மாதிரி எரோட்டிக் சேவேஜ். அது பாக்கலையா? இல்ல தலைவா, ஏன்னா நான் பார்க்கல தலைவா. அது வந்து கிட்டத்தட்ட படம் வரலையா? என்னன்னா அடுத்த வாரம் எந்த படம் வரலையா? 2 படம் வருது, நீங்க பாப்பீங்களா? என்னென்ன படங்க? ரேம்போன்னு ஒரு படம் வந்துட்டு சன்நெக்ஸ்ல வருது. இன்னொன்னு மதுரம்னு ஒரு படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. மதுரம் இல்ல, நான் மருதம். மருதமா? சரி, இறுதி ஓகே. முயற்சி அத மட்டும் நீங்க விட்டுறீங்க பாத்தீங்களா? பசுபதி ராசகாப்பாளையம் ரஞ்சித் நடிச்சிருக்காரு. பாரபட்சம் பாத்தீங்களா? இது என்ன முத்தையாவோட சார்பட்டா பரம்பரையா? தெரியலப்பா, ட்ரெய்லர் பார்த்தேன், அவ்வளவுலாம் ஒண்ணும் இல்ல. ஐடியாலாம் இல்ல, பாப்போம். சுமார்னா அந்த ஆனா அவர் ஜோன்லயே இல்லாம கொஞ்சம் ஸ்டைலிஷா தான் இருந்துச்சு. ஸ்டைலிஷா இருந்துச்சு ட்ரைலர். அன்னைக்கு பட்டாசு பத்தி பேசிட்டு இருந்தேன்ல, வெறி ஆகி என்ன அது தாங்க முடியாம போய் பட்டாசு வாங்கிட்டு வந்துட்டேன். முடியல. எவ்வளவுக்கு? தீபாவளி வரையும் வெயிட் பண்ண முடியாது. ஆச்சு 13,000 ஆச்சு. 13,000 வாங்கி என்னன்னா பண்ணுவேன்? எல்லாமே கிடைக்கிறதெல்லாம் கண்ணுல போடுறதெல்லாம் எத்து போடு இது ஒரு பீஸ், அதுல 2 பீஸ். இல்ல புரியல. 4 டைம் வாங்கிட்டாரு போல. இல்ல உங்க குழந்தை கூட அவ்வளவு வெடிக்காது. இல்ல அந்த தெருல இருக்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்களா? 13,000 எனக்குதான் அது ஒண்ணும் வந்து எனக்கு பத்தல. இன்னமும் வந்து ஒரு சில ஐட்டம் சென்னையில போய் வாங்கினேன். வேலூருக்கு வந்திருக்கேன், அதனால இங்க சரி இங்க கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி வச்சிட்டேன். இப்போ ஒன்னும் சென்னையில ஒரு 2-3 ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க அடுத்த வருஷம்லாம் என்கிட்ட சொல்லுங்க, சூப்பரா நான் உங்களுக்கு ஒரு இடம் பிடிச்சு கொடுக்குறேன். எங்க? வேற இல்ல, சிவகாசி இல்ல, வெறித்த நம்ம டைரக்டா வீட்டுக்கே வந்துடும் சூப்பர் ஆஃபரோட. அதாவது நான் சொல்லட்டுமா விஷால், எனக்கு எப்படி பர்ச்சேஸ்னா நேர்ல போய் அதை பார்த்து அதை உணர்ந்து கையில எடுத்து பார்த்தாதான் அது ரசிச்சு அப்படி வாங்கணும். அது வெயிட், அது தூக்கி கையில அந்த வெயிட் பார்க்கும்போது தான் எனக்கு அது ஃபீல் ஆகுது. ஓகே, ஆர்கேசமா இருக்கே இது, வெடியா இருக்கே. 4,000 ஆர்டர் போட்டுருக்கேன். எவ்வளவுக்கு? இப்போ ஒரு பட்டாசு கையில எடுக்கிற, ஒரு சரம் பண்டல் எடுக்கிறேன்னு வச்சுக்கேன், அது கையில தூக்கும் போது அது வெயிட் பார்க்கும்போது அந்த மருந்து வாசனை அப்படியே வாங்கிடுறா, அது வாங்கடா விடாதடா அப்படின்னு தோணும். அதே வந்துட்டு நம்ம ஆன்லைன்ல போடும்போது அது வீட்டுக்கு வந்து அனுபவிக்கிறதுக்குள்ள எப்போ அனுபவிக்கிறதுன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்ற மாதிரி சரி வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க மதுரை வாங்க, நம்ம சேர்ந்தே போவோம், உங்களை கூட்டு போறோம். இல்ல விஷால் ப்ரோ, சிவகாசிக்கு போன வருஷம் தீபாவளிக்கு நான் காலையில வீட்டுல இருந்து வெளியே போய் படம் பார்த்துட்டு 3 படம் பார்த்துட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கே வரேன். போன வருட தீபாவளி என்னென்ன பார்த்தேன் மறந்து போச்சு. என்ன வந்து ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் அமரன் பாத்துருப்பாருங்க. போன வருஷம் பிளடி பேக்கர் அதெல்லாம் வந்தது. ஆனா எனக்கு என்னன்னா போன வருஷம் தீபாவளிக்கு இந்த படங்கள்லாம் வந்துட்டு அமரன் இதெல்லாமே வந்துட்டு தீபாவளி டைம்ல
தீபாவளி முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு நாள் முன்னாடி. கரெக்டா? இல்ல தீபாவளி அன்னைக்கு தான் நினைக்கிறேன். தீபாவளி அன்னைக்கு போன மாதிரி தான் எனக்கு ஞாபகம். இல்லப்பா இல்ல தீபாவளி அன்னைக்கு அமரன் பிளடி பக்கர் பிரதர் எல்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா, தீபாவளிக்கு முத நாள் வந்துட்டு இது லக்கி பாஸ்கர் ரிலீஸ் ஆச்சு. பிரீமியர் போட்டாங்க ப்ரோ. ஆமா அப்ப பிரீமியர் நான் போட்டாங்க. பிளடி பேக்கர் பார்க்கலப்பா. அமரன் லக்கி பாஸ்கர் பார்த்திருப்பேன். அப்புறம் இன்னொரு படம் பிரதர் பாக்கலையா நீங்க? பிரதர் பிரதர் பார்க்கல. வேற என்னன்னா அவ்வளவுதாங்க வந்தது. எத்தனை வரும் இன்னும்? என்னங்க 3 படம் நான் பார்த்தேன் ஆக்சுவலா. அதாங்க லக்கி பாஸ்கர், பிளடி பர்கர், அமரன், அப்புறம் பிரதர். ஆமா, நானு தீபாவளி அன்னைக்கு போல எந்த படத்துக்கும். நான் அமரனும் பிளடி பர்கரும் தீபாவளிக்கு அடுத்த நாள் தான் போனேன். இப்பதான் ஞாபகம் வருது. ஆனா சுகுமாரனா, நான் நேத்தி வந்துட்டு ஒரு இன்டர்வியூ, அதனால தான் ஸ்பேஸுக்கும் வர முடியல. ஒரு தியேட்டர் ஓனரை போய் நான் இன்டர்வியூ பண்ணேன். மதுரையில ரொம்ப ஃபேமஸான தியேட்டர் ஓனர். அந்த வீடியோ வரும், நான் வந்தோடனே அனுப்புறேன் உங்களுக்கு. அவர்கிட்ட வந்து சும்மா கேட்டு இருந்தேன், இந்த வருஷம் எது உங்களுக்கு சூப்பரா போச்சு அப்படின்ட்டு. அவர் நான் எதிர்பார்த்ததெல்லாம் அவர் டிராகன் அந்த மாதிரிலாம் அவர் சொல்லுவாங்க. அவர் தலைவன் தலைவின்ட்டாரு டக்குன்னு. தலைவன் தலைவி தான்ப்பா சூப்பரா போச்சு, சரியான லாபம் அப்படின்னாரு. பயங்கரமா போச்சுப்பா. தங்கரிகள் தியேட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுரையில இருக்கவங்களுக்கு தெரியும். ரொம்ப 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 ஆமா. அப்படியா? ஓகே, ரொம்ப பக்கம் தாங்க. ஓகே ஓகே. வந்துட்டு ரொம்ப பழமையான தியேட்டர். சுப்பிரமணியபுரம் படத்துல வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டா அந்த கலெக்டர் ஆபீஸ் வருமே, அந்த தியேட்டர் தான். நிறைய படம் எல்லாம் எடுத்திருக்காங்க. அவர்கிட்ட கேட்டப்ப அவர் சொன்னார், தலைவன் தலைவி தான் ரொம்ப சூப்பரா போச்சு, நல்ல லாபம், நல்லா போச்சு அப்படின்னாரு. தீபாவளி ரிலீசஸ் பத்தி எல்லாம் கேட்கறப்ப ஒரு பெரிய இதுவே இல்லை. இந்த தீபாவளி சரி, கடைசி ஒரு 3-4 வருஷம் தீபாவளியாவே ஒரு பெரிய இதுவே இல்லை. கடைசியா மெர்சல் வந்துட்டு வேற லெவல்ல போச்சு அப்படின்னாரு. மெர்சல் வந்தப்பதான் ரொம்ப மறக்க முடியாத தீபாவளியா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இப்ப ஏன்னா இந்த பெரிய ஸ்டார்ஸ் படம் வந்தாதான் மக்களே வந்துட்டு தீபாவளி மூடோட அப்படியே வருவாங்க டக்குன்னு. அது இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப டஃபா தான் இருக்கு போல தியேட்டர் பிசினஸ். இந்த வாட்டி தீபாவளிக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லா படம் முன்னாடி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பைசன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். படம் போட மாட்டாங்க. பைசன் மேபி நாட். மேபிலாம் இல்ல, மேபி இல்ல, கன்ஃபார்ம் இவர் போட்டுருவாரு. ரஞ்சித் ப்ரொடக்ஷன்ல எந்த படம் வந்தாலும் பிரீமியர் போட்டுருவாங்க. அது எப்பவுமே அது அவரோட இது. அது டியூட் தெரியல, டீசல் போட்டுருவாங்க. இல்ல இப்ப என்னன்னா, அது தீபாவளி டைம்ன்றதுனால இங்க இருந்து சென்னைக்கு போற டிக்கெட் வர டிக்கெட்டு 6000 ரூபாய் 7000 ரூபாய் வந்துடும். அவ்வளவு செலவு பண்ணி நான் வரல. ஒரு நாள் வெயிட் பண்ணி ஊர்லயே பாக்கலாம் பாருங்க. அந்த அளவுக்கு எல்லாம் இந்த வாட்டி தீபாவளி அப்போ எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எனக்குமே இல்ல பெருசா. அப்டேட் என்ன ப்ரோ? தயவு செய்து யார் கேட்டதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க, பேர் சொல்லிட்டு பேசுங்க. STR49 அப்டேட். உங்க பேர் கேக்குறாரு ப்ரோ. பாசித் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, நல்லது. நல்லா இருக்கீங்களா? பாசித் ப்ரோ, அனைத்தும் நமக்கு பொறுமையாக தான் நடக்கும். நாம் அமைதி காக்க வேண்டும். அனிருத் தான் தலைவா சொல்லியிருக்காங்க. அதுதான் இருக்கிறது பயமா இருக்கு. அது பாசித் ப்ரோ, அப்டேட் கேளுங்க. அப்டேட் நீங்க கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எவ்வளவு நாள் நீங்க கேட்பீங்க அப்டேட்? இருப்போம் கடைசி வரையும் கேட்போம். அது எப்படி விட? ஆமா, சும்மா இப்ப வந்து அப்டேட்னு கேக்குறாங்க, கொடுக்காம இருக்காங்க கேக்குறாங்க. கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அடுத்து என்ன கேட்பாங்க? அடுத்தது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். என்ன அனௌன்ஸ்மெண்ட் தெரியுமா? இந்த டேட்ல அப்டேட் வருது, ப்ரோமோ வருதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுல ஒரு குஷியாகி எல்லாரும் ஃபயர் விடுவோம். கரெக்டா? இல்ல, அணி பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க. அணி பிறந்த நாளுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க 16ஆம் தேதி. பாப்போம். போயா சும்மா. இல்ல யார் சொன்னது? அஜித் பல்டா நீங்க சொன்னீங்களா? நான் சொன்னேன், சுகுமார் ப்ரோ சொன்னாருங்க. அனி பர்த்டேக்கு அப்டேட். சிம்புக்கு தெரியுமா? இது சிம்புக்கு தெரியுமா? இல்ல தெரியும்னா கண்டிப்பா சிம்பு சார் தெரிஞ்சிருக்கணும். வாய்ப்பே இல்ல. ஏன் ப்ரோ? அனிக்கு தெரியுமான்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஏங்க அனிக்கு தெரியறதெல்லாம் இருக்கட்டும், ஏன் வாய்ப்பே இல்லன்றீங்க? பரணி, உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்ற? உங்களுக்கு என்ன பரணி? இரு பரணி, நான் பேசிக்கிறேன், டீல் பண்ணிக்கிறேன். இது முதல்ல இல்ல பரணி ப்ரோ, சிம்பிளா ஒரு விஷயம் கொண்டு போறேன். என்னாச்சு? ஏன்னா அக்டோபர் 16ஆம் தேதி இத பத்தி தான் ஒரு 1/2 மணி நேரம் பேசணும். இல்ல அக்டோபர் 16ஆம் தேதி வந்து அன்னி பிறந்த நாள். சோ ஏதாவது ஒரு அப்டேட் விடணும். ஒரு கரண்ட் ப்ராஜெக்ட்ல இருக்கிறதுல ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து அப்டேட் வராது. மீதி இருக்கிறது 2 ப்ராஜெக்ட்ல தான். இந்த 2ல ரெடியா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு. அடுத்து நீங்கெல்லாம் அவரோட அடுத்த டவுட்டுக்கு அப்டேட் ஆகியா? பாசித் அடுத்த ஏதோ டவுட் கேட்கிறாரு.
சொல்லுங்க பாசித், சொல்லுங்க பாசித். AK-64 யார் ப்ரோ மியூசிக்? அப்படி கேளுங்க பாசித். அதுவும் அனிருத்து தாங்க. அதுவும் அனிருத் தான் ப்ரோ. அதுவும் அண்ணன் தாங்க. எதுக்கு காஞ்சனா 4-ஆ? காஞ்சனா காஞ்சனா காஞ்சனாக்கு யார் மியூசிக்னு கேக்குறீங்களா? காஞ்சனா யாரு? அது வழக்கமா சத்யாவா தமிழ் இருப்பாருன்னு நினைக்கிறேன். யாரு? தமன்னா தமன்னா? இல்லையே. ஏங்க தமனுக்கு காஞ்சனாக்கு என்னங்க சம்பந்தம்? ஏங்க தமிழ் காஞ்சனா ஏங்க சரத்குமார் வர்றதெல்லாம் அவரு தானே பண்ணியிருப்பாரு. அப்படியா? கரெக்ட். ஓகே. அதுக்கப்புறம் சத்யான்னு ஒருத்தர் தான் தொடர்ந்து பண்ணாரு. இதுக்கு யாருன்னு தெரியல. ஆனா பூஜா ஹெக்டே, ராஷ்மிகா. ஆனா கடைசியா வந்தது ஏதோ ஒன்று 4-5 மியூசிக் டேரக்டர் யூஸ் பண்ணாங்க ப்ரோ அந்த படத்துக்கு. கடைசியா வந்ததுக்கு நினைக்கிறேன். ஆமா. காஞ்சனா 4-ஆ 3-ஆ? அதுக்கு ஆமா. இதுக்கு வந்து நான் யாருமே சொல்லல, பாக்கலாம் யார் வராங்க. ஏங்க பல்டான் அந்த ஓப்பனிங் சாங் ஞாபகம் இருக்கு. அதுதான் இப்ப கூலியில நாகாச்சு. மாண்புமிகு எப்பா எல்வின் அவர் பேரு மறந்துடுச்சு. ஆமா, புல்லட் பட ஹீரோ. பாசித் ப்ரோ வேற ஏதாவது அப்டேட் வேணுமா? சொல்லுங்க பாசித், சொல்லுங்க. இல்ல ப்ரோ, வேற எது ஞாபகம் இல்ல. சும்மா ஏதாவது கேளுங்க ப்ரோ. ஏதாவது ஒண்ணு கேளுங்க. நாங்க சொல்றோம். SKCB படம் என்ன ப்ரோ? அப்படி கேளுங்க. சொல்லுங்க கோஸ்ட். இப்போ பராசக்தி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ப்ரோ. ஸோ பராசக்தி இம்மீடியட் நெக்ஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அது வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சிபி ப்ராஜெக்ட். ஆனா பரணி, பாசித் ப்ரோ நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நானே சொல்றேன். பரணி ப்ரோ அதுக்கு சாய் தானே மியூசிக்? ஆமா. சாய் தான் தலைவா. சோ அபயங்கர் எஸ்கே பார்க்க போறோம். SS. ஓகே ப்ரோ. உங்களுக்கு வேற ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க ப்ரோ. கண்டிப்பா. கருப்பு எப்ப ப்ரோ வருது? கருப்பு வந்துட்டு இப்போது ஹோல்டுல இருக்கு. இல்ல கருப்பை பத்தி பேசுறதுக்கு இங்க பேட்டர்னேட் வாங்கிக்கிறது சுகுமாரன் தான். அந்த அப்டேட் நீங்க அவர்கிட்ட மட்டும் தான் கேட்கணும். அவர்கிட்ட கேளுங்க. அதுக்கு முன்னாடி பாசித் ப்ரோ கண்டிப்பா கருப்பு பார்த்தே ஆகணுமா? பார்த்தாதான் பொங்கல் எல்லாம் பொங்காது அப்படி ஞாபகம் இருக்காரு. ரெண்டு படம் கன்ஃபார்ம் பொங்கலுக்கு. ஆமா ப்ரோ. உங்களுக்கா ப்ரோ? ஏதோ கேஸ் இருக்குன்னு சொன்னாங்க பராசக்தி மேல. ஏங்க அது பக்கத்துல வரும்போது வரும். நான் ஒன்னு சொல்லிடுவேன், அது அப்புறம் கான்ட்ரவர்சி ஆயிரும். வேணாம், விட்டுறேன். பரவாயில்ல சொல்லுங்க ப்ரோ. வேணாம்ப்பா. பரணி சொல்லுங்க பரணி. என்ன பரணி? ரிஷா ப்ரோ நான் தனியா கூட சொல்லிக்கிறேன், விடுங்க. அந்த படத்துக்கு கேஸ் எல்லாம் வராது, ஃப்ரீயா விடுங்க. எந்த ஊரு? யாரு ப்ரோ? விஷாலா? அவர் அன்டிஸ்கவர்டு வில்லேஜ் ப்ரோ. அவர் அத்திப்பட்டியில் இருக்காரு ப்ரோ. தஞ்சாவூர் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. தஞ்சாவூர்ல நிறைய தேட்டர் ஓபன் பண்றாங்க. தஞ்சாவூர்ல எங்க ப்ரோ? நீடாமங்கலமா? ஐயாபேட்டை ப்ரோ. ஓகே. ஏன் தலைவா அந்த வெற்றி ஸ்கொயர் எப்படி இருக்கு? போனீங்களா? வெற்றி சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? விஷால் ப்ரோ சூப்பரா இருக்கும் ப்ரோ. நான் கும்பகோணம் தான். வெற்றியும் ஸ்ரீபதியும் நல்லா இருக்கு. ரெண்டும் நல்லா இருக்கு. அதுல 2 எபிக் இருக்கு. 2 எபிக் ஒரு காஸ்மிக் இருக்கு. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. 2 எபிக் ஓபன் பண்ணிருக்காங்க. சூப்பர்ல. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஓகே தலைவா, ஒரு நாள் வந்து பாத்துருவோம். எல்லா ஊர்லயும் எபிக். விடாமச்சு அங்க பார்த்தேன். அப்புறம் இப்போ காஞ்சோரிங் பார்த்தேன். எபிக் போவே இல்லை ப்ரோ. ஸ்ரீபதி தான் ப்ரோ போனேன். ஓகே. சோழ தேசமா நீங்க? நானும் உங்க பக்கத்து ஊர் தான். எந்த ஊர் ப்ரோ? பாண்டிய தேசமா? இல்ல, சிதம்பரம். சிதம்பரமா? ஓகே. பாண்டிய தேசம். கொங்கு தேசம். நீங்க கொங்கு தேசமா? ஏங்க நீங்க இருக்கிறது கொங்குல சேர தேசம். நீங்க இருக்கிறது. சார் ப்ரோ எனக்கு சும்மாவே ஒன்றும் புரியாது, நீங்க வேற. பரணி நீங்களும் சேர தேசம். நம்ம வரலாறே தெரியாம இருக்காரு பரணி ப்ரோ. பரணி ப்ரோ கேரளாவே நீங்க தான். ஸ்ரீபதி சினிமாஸ் எங்க இருக்கு? இன்னும் போகல. தஞ்சாவூர் பேக் சைடு இருக்கு ப்ரோ. தஞ்சாவூர் தியேட்டருக்கு பேக் சைடா? ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஓடியே அங்க இருக்கு ப்ரோ.
தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கா? ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி ஏதோ ஒரு ஏரியா இருக்கா, அங்க இருக்குன்றது. சரி, ஓகே ஓகே. தஞ்சாவூர் மாநகராட்சி ஆபீஸ்க்கு பேக் சைடு ப்ரோ. ஓ, மாநகராட்சி ஆஃபீஸ். ஓகே ப்ரோ, நோட்டட். சூப்பர் ப்ரோ 2 ஸ்கீல், ஒரு ஸ்கீல்ல வந்து பரணி ப்ரோ ஏதோ மாநகராட்சினாரு அப்படின்னா என்ன ப்ரோ? அது கூடவா தெரியாம இருப்பாங்க? கவர்மெண்ட் எனக்கு தெரியாது, சொல்லுங்க. மாநகராட்சின்னா கவர்மெண்ட் ஆபீஸ் தானே. நகராட்சியோட சீக்வல் ப்ரோ. நகராட்சியோட சூப்பர் சீக்கிரம். பரணி. பரணி நீங்க தான் பரணி. 2 ஸ்கீல் எனக்கு தெரியாது சொல்லுங்கிறப்ப எப்படி ஒரு இழுத்தாரு பாத்தீங்களா? ஐயோ, மதராசி படத்துக்கு தான் ஓபனே பண்ணாங்க அந்த தியேட்டர். அப்படியா? அந்த படம் பாத்தீங்களா? பரணி 5ஆம் தேதி தான் ஓபன் பண்ணாங்க. நான் 7ஆம் தேதி போனேன் ப்ரோ. பஸ் நல்லா இருந்துச்சா உங்களுக்கு மதராசி? மதராசி ஓகே தான் ப்ரோ. ஓகே. சரி விஷால் ப்ரோ, நான் மத்தியானம் ஒரு மீம் பார்த்தேன். நீங்க அந்த மீம் பாத்தீங்களா இல்லையா? என்னங்க சொல்லுங்க. இல்ல இந்த இதுதான் விக்னேஷ் ராஜா ப்ராஜெக்ட் முடிஞ்சுன்னு ஒரு அப்டேட் வந்துச்சுல்ல. பல்தான் தயவு செஞ்சு நான் பார்த்துட்டேன். இல்ல சொல்லுங்க, ஒன்னே ஒண்ணுதாங்க பார்த்தேன். இவரோட 50வது படம் வரைக்கும் அந்த 100 படம் நடிச்சு முடிச்சுடுவா போலயே. ஆமாங்க, நானும் பார்த்தேங்க. கடவுளே கடவுளே, ஏங்க அதெல்லாம் இல்ல. நானும் ஹோப்ன்றது இதுல லைஃப் லெசனே, நாங்க லைஃப்க்கே ஒரு லேர்னிங் தான். துவண்டே போக கூடாது. என்ன learning எவ்வளவு யாரு நம்மள என்ன சொன்னாலும் விஷால் ப்ரோ, உங்களுக்கு ஹோப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே. விஷால் ப்ரோ, உங்களுக்கு ஹோப்பை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அவ்வளவுதானே. நாளைக்கு காலையில ஒரு 30 ரூபா கொடுக்காருங்க. வேணாம். நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அது யார் என்ன சொன்னாலும் அதற்காக நின்னு போராடணும். ஏங்க ஏதாவது கொடுத்தாதாங்க பிடிச்சிருச்சா இல்லையான்னு சொல்ல முடியும். விடுங்க வரும் இருங்க. அது என்ன 10 நிமிஷம் இந்த பிரேக் மாதிரி 10 நிமிஷம் சுத்தி அங்கேயே வரீங்களேயா? அடுத்து வேற ஏதாவது பேசுங்க. தஞ்சாவூர்ல மொத்தமா 10 தியேட்டர் இப்ப ஓபன் பண்ணிருக்காங்க ப்ரோ. பசித்து அப்படியாவது அப்படி வாங்க. வெயிட்டிங். இல்ல இந்த தீபாவளி படங்கள்லாம் என்னதான் ஐடியா இருக்கு? இந்த ட்ரைலர்னு ஒன்று இருக்கு, எப்பதான் இறக்குவாங்க? ஏங்க இந்த வாரம் தாங்க படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்த வாரத்தில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு எத்தனை 4ஆம் தேதியா? 17 13 நாள் தான் இருக்கு படம் ரிலீஸ். விஷால் ப்ரோ, சொல்லுங்க. கண்டஸ்டன்ட்ஸ்லாம் ஒன்றும் சரியில்லை, மொக்கையா தான் போகும் போல. அடுத்து யாரு சொல்லுங்க. இல்ல, ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பார்த்துட்டேன். பட் ஆனா வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா? இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு தெரிஞ்சு கனி, அதுக்கப்புறம் திவாகர் இல்ல, கனி, அரோரா. அரோரானா யாரு பரணி ப்ரோ? அரோரா சென்க்ளேர். சாரி தெரியல. ஓகே, அடுத்து எனக்கு டவுட். இப்ப சொல்லவா? பலூன் அக்கா. சாரி ப்ரோ, நான் கொஞ்சம் ஆக்டிவா இல்ல, தெரியல யாரு. ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்னு சொல்லி பாஸ்வேர்ட் கூட ஷேர் பண்ணீங்களே ப்ரோ, அவங்க தான். அவங்க போட்டோம். அவங்க போடுறதுனால தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு எனக்கு. இல்ல அவருக்கு விஷால் ப்ரோக்கு ரேஷ்மா தெரியுமா, ஆனா அரோரா தெரியாதான். ஏங்க அதெல்லாம் தெரியுங்க. இப்ப வந்துட்டு பாருங்க, சும்மா பல்தான் எல்லாத்துக்கும் எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம் மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பாஸ்வேர்ட் எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பல்தான். நீங்க பாட்டுக்கு எதையாவது பேசாதீங்க பல்தான், தயவு செஞ்சு பாஸ்வேர்ட். இன்னொன்னு ஏதோ நான் சரி, இப்போ யாரோ போட்டிருந்தாங்க பிரகாஷ் ப்ரோ இல்லாம ஒரே ஸ்லோவா போகுதுன்னு. எனக்கு கான்ட்ரவர்சியா பேசுமா? பேசாம இருங்க சுமார். முதல்ல லீவ் போடுறாரு. சொல்ல மறந்துட்டப்பா அஜித், ஏதோ கமெண்ட் போட்டிருந்தியா, ரொம்ப மன கஷ்டமா இருந்துச்சு கேப்டன்ல இருந்து வந்துட்டு. சுமார்னா நான் இந்த மாதிரி ஸ்பேஸ்ல ரொம்ப பேட் வேர்ட் பேச மாட்டேன். அந்த டாபிக் எடுக்காதனா? பேசாத, பொறுமையா பேசு. இல்லப்பா, இந்தியாவோட கேப்டனு இப்ப போன வருஷம் கூட வந்துட்டு கிரிக்கெட்பா உனக்கு வராது. உனக்கு ஐபிஎல் அப்பதான் நீ பேசுவ. இல்ல, என் பொண்டாட்டியோட பக்கத்து வீட்டுக்காரரு போயிருக்காருங்க பிக் பாஸ்க்கு. என்ன அப்படியா?
ஆமாண்ணா அந்த கொங்கு கொங்கு மஞ்சுநாத்னு சொல்லி அந்த பேசுவார்ல, ஆமா. எங்க ஒய்ஃபோட பக்கத்து வீடு தான். ஓகே. உங்க ஒய்ஃபோட பக்கத்து வீடா? எஸ் எஸ் எஸ். ஓகே, ஓகே. நான் பார்த்தேன். கொங்கு மஞ்சுநாத் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஏங்க இவர் இந்த கவுண்டமலை படத்துல கூட நடிச்சிருப்பாருங்க அவரு. ஓகே. இன்னொரு விஷயம் சரி அஜித், நம்ம பேசுவோம். இந்த அந்த ஏன்பா கேப்டன்ல இருந்து தூக்கிட்டாங்க அதை பத்தி பேசிட்டு அப்புறமா பேசுவோம்ப்பா. உங்களுக்கு என்னன்னா புரியலன்னா, அவங்களுக்கு வந்து சொன்னா வாய் மூடிட்டு கேட்கற ஒரு கேப்டன் வேணும். அதுக்கு தலையாட்ட பொம்மை மாதிரி கில்ல வச்சிருக்காங்க. அதுக்குதான் பிளான் இதுக்கெல்லாம் பண்ணாங்க. காரணம் கம்பீர் நீ நினைக்கிறியா? நான் பிசிசிஐ மொத்தமே அதுதான். நான் இப்ப நீங்க ரோஹித்தோ கோலியோ கேப்டனா இருக்கும்போது கம்பீரோட நேம் வெளியே வராதுண்ணா. கில்லு இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கம்பீரோட பேர் வெளியே வரும். அதை வச்சு பிசிஏ கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கு. ரொம்ப அநியாயம்ப்பா. அவ்வளோ பெரிய ஆளு அந்த ஒரு இதுவை வந்துட்டு இது பண்ணாம எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா எனக்கு நான் சொல்லட்டுமா, test கூட okay. இந்த ஏசியா கப் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்தேன். அது ஃபைனல் மேட்ச்ன்ற ஒரே ஒரு இது மட்டும் தான் பார்த்தேனே தவிர, அதுக்கப்புறமா இப்ப டோட்டலாவே இன்ட்ரெஸ்ட் இங்க அந்த கிரிக்கெட் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி இல்ல. அது வந்து இப்ப இருக்கிற இது வந்துட்டு ஜெனரேஷன் கொண்டு வருவாங்களா அந்த பிளேயர்ஸ்லாம் அப்படின்னு தெரியல. பட் ஆனா இப்போதைக்கு இல்ல இன்ட்ரெஸ்ட். நானுமே இல்ல. நான் கடைசியா அந்த இது பார்த்ததா சாம்பியன்ஸ் ட்ராஃபி. அதுக்கப்புறம் நான் ஒரு யூடியூப் சேனல்ல இருக்கிறங்காட்டி லைவ் தோனி ஒரு லைவ் பண்ணுவாங்கல்ல, லைவ் வாட்ச் தோனி பண்ணுவாங்கல்ல, போகும்போது அதனால ஃபைனல்ஸோட செகண்ட் ஹாஃப் பார்த்தேன். ஓகே, தோனி போகும்போது தோனியோட கொஞ்சம் நிறைய பேர் வந்து பாக்குறது விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கோலியோட அந்த இது இருந்தது, ரோஹித்தோட இருந்தது. இப்ப 2 பேரும் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கிரிக்கெட் பழைய மாதிரி திரும்பியும் வந்து அவங்க இது பண்ணி கொண்டு வரதெல்லாம் எப்படின்னு தெரியல. எப்படி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியா சீரியஸ்ல இவங்க 2 ரிட்டையர்மெண்ட் சொல்லிடுவாங்கண்ணா. அதுக்கு தான் பிளான் பண்ணிருக்காங்க. வாய்ப்பு ஜாஸ்தி. நம்ப கூடாது. அத சும்மாவே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஃபேர்வெல் கொடுக்கணும்னு சொல்லி அந்த சீரிஸ் கொடுத்துருக்கானுங்க. அது அவ்வளவுதான் முடிஞ்சு இந்தியன் டீமே. கோலி 100 ரன் போட்டிருப்பாரு. கோலி நிறைய ரொம்ப அநியாயம் இல்லனா. எனக்கு ஓகே தான், நீங்க T20ல அவங்க சொல்லிட்டாரு, ஓகே வின் பண்ணா சொல்லிட்டாரு. டெஸ்ட்ல நீங்க ஃபார்ம் சைட்ல அது சொல்லி என்னமோ குறை சொல்லி பண்ணிட்டீங்க. ஓடிஐல வேர்ல்டு கப்ல வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் நான் அன்பிட்டனா கொண்டு போயிருக்காங்க. அதே 50 ஓவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சிட்டாங்க. இதுக்கு மேல ஓடிஐல ஒரு மனுஷன் என்ன பண்ணும், எதுக்காக தூக்குறாங்கன்னு இல்ல. ஃபார்ம் இல்லைன்னா ஃபார்ம்ல இல்லாத ஒரு பிளேயரே கிடையாது. ஏன்னா நீங்க லாஸ்ட் ஒரு 10 மேட்ச் 15 மேட்ச் நீங்க ஓடிஐல எடுத்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆவரேஜ் எல்லாமே ரோஹித் மட்டும்தான். அதுக்கு அடுத்துதான் மற்ற பிளேயர்ஸே இருக்காங்க. எல்லாம் அநியாயத்துக்கு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எவனும் கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு. அதே மாதிரி பிளேயர்ஸ்ல பவுலர்ஸ்ல பாருங்க, இந்த ஹர்ஷித் ராணா எப்படி உள்ள வந்தான், அவன் என்ன பண்ணிட்டான்னு சொல்லி டெஸ்ட்ல T20ல ஓடிஐல எல்லாத்துலயும் எடுத்திருக்காங்க. ஹர்ஷித் ராணா வேற பவுலரே கிடையாதா? அவன் அப்படி வந்து நல்லாவா போடுறான். 4 ஓவர் 40 ரன் 50 ரன் கொடுத்துட்டு இருக்கான். அதுதான் சொல்றேன், சிம்பிள். கிரிக்கெட் பாக்குறது நிறுத்தி கம்மி பண்ணுங்க. கொஞ்சம் பேரா முடிவெடுத்து கம்மி பண்ணாதான் அவங்களுக்கும் வந்துட்டு அந்த இது வரும். ஓகே நம்ம தப்பு பண்றோமே. ஏன்னா நாளைக்கு இவங்களை நம்ம கொண்டாடுவோம். இப்ப நாளைக்கு கில்லே நம்ம ஒரு பாயிண்ட்ல கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், கில்லுக்குமே இதே நிலவைதான். நாளைக்கு அவனுமே கில்லுமே வளர்ந்துட்டு ஒரு கட்டத்துக்கு வரும்போது அவங்களுக்குமே அடுத்த கட்ட ஆளை போட்டு பாலிடிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது எல்லாத்துலயும் நடக்குது. என்ன பண்றது ப்ரோ? எனக்குலாம் இந்த இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடக்கிறது மேட்ச் ஆரம்பிச்சு ஈவினிங் தான் ப்ரோ வச்சுக்கிறீங்க. எனக்கே சத்தியமா யாரும் ராகுல் 100 போட்டிருக்கான்னு போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோன்னு ராகுல் 100 போட்டுருக்காங்க, எப்ப ஆனா அப்படின்ட்டு டக்குன்னு வந்துட்டு போய் பார்த்தாதான் தெரியுது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடந்து இருக்கு. 100 ஸ்டோரி போடுவோம், ஸ்டேட்டஸ் போடுவோம்னு பார்த்தா இதுக்கு தோணவே மாட்டேங்குது. ஆமா விளையாடுறதே யாருக்கு தெரியாது, நம்ம மட்டும் யாருக்கு ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு சுத்தமா எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாருமே இதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த மாதிரிதான் ஆச்சு. வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம் வந்து இந்த மாதிரிதான் வந்து அழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இந்தியாவும் நடந்துருமோ அப்படின்னு தோணுது. இதுக்கப்புறம் ஃபுல்லா ஐபிஎல்ன்ற மாதிரி போயிடுவாங்க போல எல்லாருமே. ஆமாண்ணா, அவ்வளவுதான், ஐபிஎல்ல போயிடுவாங்க. இப்ப நீங்களே பாருங்க, நான் இப்போ சொல்றேன், சூரியகுமார் யாதவ் இருக்கானா, அவனை எனக்கு தெரிஞ்ச 6 வருஷத்துக்குள்ள வைஸ் கேப்டனாவோ இல்ல கேப்டன்ஷில இருந்து ஓகே கில்லையே தான் T20ல போட போறாங்க. பர்ஃபார்மன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி சீக்கிரம் அதுவும் பண்ணிடுவாங்க. பர்ஃபார்மன்ஸ் இல்ல, அதனால நாங்க ஒரே ஃபார்மேட்டுக்கு ஒரே கேப்டன் தான் எல்லா ஃபார்மேட்டுக்கு இருக்கணும் இன்னைக்கே சொல்லிட்டாங்க. அதுக்கே வந்து சொல்லிட்டாங்க, எதுக்கு மாத்தினீங்கன்னா கில்லுக்கு வந்து எல்லா ஃபார்மேட்டுக்கும் ஒரே கேப்டன் தான் ஃபாலோ பண்ண போறோம். ஸோ T20ல டெஸ்ட்ல இருக்கும்போது அவர் ஓடிஐ ஃபார்மேட் மாத்துறேன்னு சொல்லிட்டாங்க. இதுல இருந்தே தெரிஞ்சு T20ல மாத்திடுவானுங்கன்னு. எனக்கு தெரிஞ்ச அடுத்த T20 வேர்ல்டு கப் மார்னிங் அந்த டீம் லைனா பார்த்தோன்னே செம ஷாக்கிங் ப்ரோ. ஏன்டா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?
ஆமா இது இல்ல அவன் என்கொயரி ஆடணுங்கிறக்காண்டி இப்ப ஸ்குவாட்ல ஏசியா கப்லயே ஒரு அவன் ஆடணுக்காண்டி சஞ்சு சாம்சன் நம்பர் 5ல கொண்டு வந்து போட்டு இவன் ஓப்பனிங் இறங்கி இவன் என்னத்த பண்ணா ஒரு மேட்ச் கூட அடிக்கல இருந்துச்சு ஒரே மேட்ச் அடிச்சான்னு சொன்னாங்க. அதை தாண்டி எல்லா மேட்சுமே ஃபெயிலியர். ஆனா அடுத்த மேட்ச் அப்போ அவன் தான் அடுத்த மேட்ச் இருப்பான். சஞ்சு சாம்சனோட பொசிஷன்ல தான் கை வைப்பாங்க. இந்த அப்ப மாதிரி இங்க கொடுக்குற வந்து மாதிரி கொடுத்து சஞ்சு சாம்சனோட ஆர்டரை மாத்தி பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு தூக்கி இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்ன இல்ல பண்றது? அதுதானா இப்ப இவங்களுக்கு என்னன்னா நல்லா ஆடுறவனுக்கு வந்து ஒரு மேட்ச் சொதப்பினா வெளியே தூக்கிடுறானுங்க. உனக்கு பேக் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு சும்மா எல்லா சான்ஸும் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு அடிச்சு கொடுத்துட்டானா அடிச்சிட்டான் பாத்தீங்களா பேக் பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிடறானுங்க. எனக்கு எனக்கு சுத்தமா ஒரே ஒரு விஷயம் எமோஷனல் ஓப்பனா கனெக்டே போயிடுச்சு. கில்ல பார்க்கும்போது இனிஷியல் ஸ்டேஜ் வந்துட்டு எனக்கு கோலியை பார்க்கும்போது இந்த ஃபயர் கில்லு கிட்ட இல்ல. கோலி எல்லாம் வேற மாதிரி அந்த அந்த ஒரு என்ட்ரி ஆகும் போதுந்தே கோலியோட ஆட்டிடியூடும் சரி, கோலியோட பேட்டிங்கும் சரி, கோலியோட கன்சிஸ்டன்சி சரி, எல்லாமே வேற மாதிரி. இல்ல வந்து அந்த ஒரு இது லெகசி கொண்டு வர முடியுமானா வாய்ப்பே இல்லை. கோலி ஆகட்டும், தோனி ஆகட்டும், அவங்களோட இனிஷியல் கேரியர்லாம் அவங்க பண்ண அந்த அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ், இன்க்ளூடிங் ரோஹித் ஆகட்டும், அந்த ஒரு ஃபயரா இருந்த அந்த ஒரு இது வந்து கில் கிட்ட இல்ல. அது வருமானே தெரியல. அப்படியே அடிச்சாலும் நம்மளுக்கு ஒரு கனெக்ஷனே வர மாட்டேங்குது ப்ரோ. அதான் பிரச்சனையா இருக்கு. இப்போ செஞ்சுரி அடிச்சாலும் ஆமா அடிச்சாங்க போ அப்படின்னு தான் இருக்கு. ஏங்க நான் அந்த டெஸ்ட் சீரீஸே சொல்றேங்க. அந்த டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் அவன் நல்ல கேப்டன் தான், நல்ல பேட்ஸ்மேன் தாங்கிற காட்டுனதுக்கே ஆடின டெஸ்ட் சீரீஸ் அந்த இங்கிலாந்து கூட. அதை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் இப்போ பண்ணாங்க. இப்போ ஓடியையும் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு மேட்ச் சொதப்புவாங்க. அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் சொல்லிட்டு போயிடுவாங்க. இவர் அடிப்பாப்புல. அவ்வளவுதான். அநியாயத்துக்கு பண்றாங்க. என்னென்னவோ பண்ணட்டும் பாக்குறேன். அவ்வளவுதான். நீ ஐபிஎல் அதுக்கப்புறம் மத்த T20 சாரி லீக் நல்லா இருக்குது. அதை உட்காந்து பாக்குறது ஜடேஜாலாம் தான். இருக்காரா? என்ன விஷால் ப்ரோ? ஜடேஜா அவர்லாம் இருக்காரு. சாரி எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். ஜடேஜா அவர்லாம் இருக்காரா? இருக்காருன்னா அவரை ஸ்குவாட்ல இல்ல வந்து அவரெல்லாம் இன்னைக்கு இருக்காரு ஸ்குவாட்ல இல்ல. அதாவது எப்படின்னா இன்னைக்கு போட்டிருந்தாங்க 4 மணிக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினாராம். இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் மேட்ச் கூட 4:30 மணிக்கு அனௌன்ஸ் பண்ண ஸ்குவாட்ல போன இதுல இருந்தவர் இந்த இதுல இல்ல. ஏன் ரொம்ப சீனியர் ஆயிட்டாரு அந்த மாதிரியா இல்ல என்ன? நான் இல்ல அவர் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து பேக் நான் பண்ணதான். ஒரு பிளேயரை வந்து கொண்டு வரணும்னா ஒரு பிளேயர் ஸ்டாக் பண்ணதான் ஆரம்பிப்பானுங்க. ஏங்க இதுவுமே வந்து உடனே எனக்கு தெரிஞ்சு ரிட்டையர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அது சொன்னா பெரிய பிரச்சனையாகிட்டதா சும்மா டீம்ல எடுத்து வச்சுட்டு அவனை கேப்டனா போட்டிருக்காங்க. இருக்கும். பட் ஆனா இது வந்து இன்னும் 4-5 வருஷம் கழிச்சு நடக்க வேண்டியது இப்ப நடக்குது. அதான் ஏத்துக்க முடியாது. இல்ல இப்ப நீங்க ஏசியா கப் ஃபைனல்ஸ்லயே பாருங்க. இப்போ கடைசி எல்லாருமே தோக்கிட்டு போயிட்டாங்க. திலக் வர்மாவும் சஞ்சய் சாம்சனோட பார்ட்னர்ஷிப் மட்டும்தான் அங்க வந்து நின்னுச்சு. எனக்கு திலக் வர்மா தோத்துருக்கணும்னு ஆசையா இருந்தது. அதான் பாகிஸ்தான் ஒரே காரணத்துக்காக தான் சரி ஜெயிச்சிருங்கடா அப்படின்னு தோணுச்சு. அதேதான் ப்ரோ இருந்துச்சு எனக்கு. மத்தபடி பாகிஸ்தான் எனக்கு வந்துட்டு இவங்க இந்த இங்கிலாந்து சீரியஸ் கூட வந்துட்டு இவங்க வந்துட்டு நான் என்ன நினைச்சேன்னா டிராவே ஆகக்கூடாது, அது தோத்துடணும்னு தோணுச்சு. அப்பதான் கம்பி இருக்கும் அவங்களோட இதுக்கும் வந்துட்டு ஒரு இது ஒரு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு வரும் பிளாக் மார்க் வரும்னு நினைச்சேன். அது எனக்கு ஒரு மத்த பிளேயர்ஸ் காப்பாத்தி கொடுத்துடுறாங்க. இல்ல அடிச்சது அந்த பேட்டிங் ட்ராக்ல மட்டும்தான், மத்த எந்த ட்ராக்லயுமே அடிக்கல. அதுதானா சொல்றேன். அவங்க கரெக்டா அதுக்கு தான் பிளான் பண்ணாங்க. 2 அடிச்சிட்டான். அதே மாதிரி அவங்களுக்கு ஓப்பனிங்ல காப்பாத்தி கொடுக்குற KL ராகுல், கில்லு, பவுலிங் சிராஜ் காப்பாத்தனாம்பா, இல்லைன்னா ஒன்னும் பெருசா நடந்திருக்காது. இல்ல பேட்டிங்ல வந்து அவன ரிஸ்கான பொசிஷன்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச் மட்டும் தான் ஆனான்னு நினைக்கிறேன். அதாவது அவனுக்கு கையில மேட்ச் அவன் வந்து அடிச்ச மாதிரி ஏதோ ஒரு மேட்ச் தான். மத்த எல்லா மேட்சும் செட் பண்ணி கொடுத்த மேட்ச்ல தான் வந்து அவன் அடிச்சான். தலைவா அப்புறம் இந்த கை கொடுக்காம போறது அதெல்லாம் என்ன ரைட்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் தப்பு ப்ரோ. அது எல்லாமே அரசியல் ப்ரோ. அது எல்லாமே கேவலமான அப்புறம் அரசியல். இன்னொரு வீடியோ பார்த்தா பாகிஸ்தான் பிளேயர் ஒருத்தர் செக் அப்படி தூக்கி போட்டு போற மாதிரி அது அது எல்லாமே ஒரே மேட்ச் தானே? ஏங்க நான் சிம்பிளா சொல்றேங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் சீப்பான அது டிஆர்பி பாலிடிக்ஸ். அதை வந்து அதிகமா பாக்குறதுக்கு யாருமே பிளேயர்ஸ் வரதில்ல. எப்படியா ஏதோ ஒண்ணு பண்ணா கான்ட்ரவர்சியை கிளப்பினா வருவாங்க பாப்பாங்கன்னாங்க. அப்போ அது நடக்கல. இல்ல ஆக்சுவலா அதுவுமே எனக்கு பிடிக்கல. டிராஃபி இல்லாம செலிப்ரேட் பண்ணது. பரணி ப்ரோ அதுதான் ப்ரோ சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் மேட்ச் இவனுக்கு தான் ஆரம்பிச்சானுங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் மேட்ச்ல இவங்க கை கொடுக்காம போனாங்க. அந்த கோவத்துல அடுத்த மேட்ச் இவங்க ஒண்ணு பண்ணானுங்க. ஃபைனல்ஸ்ல மறுபடியும் இவங்க திருப்பி அதை ஒண்ணு பண்றானுங்க. இவனுங்க இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சானுங்க. பாகிஸ்தான் மேல தப்பே கிடையாது. நீங்க ஒரு டீமை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தினீங்கன்னா அவனுக்கு கம்முன்னு இருப்பானுங்களா? உங்களுக்கு அவ்வளவு கௌரவம் இருந்தா மேட்ச் ஆடாம போங்க.
நான் ஆட முடியாது, நான் சீரிஸ்க்கே வரலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இல்ல இவரு யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தார்ல அத பத்தி, இந்த மாரி வந்து ஸ்போர்ட்ஸ்ல இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுதான் பரணி ப்ரோ. இப்ப நீங்க ஒரு டீம் உங்க கூட உங்களை மதிச்சு ஆட வராங்க. புரியுது. நீங்க ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ நீங்க ஹேண்ட் ஷேக் பண்றது ஒரு இது எல்லாமே ஈக்குவல் தானே. நீங்க கை கொடுக்காம போனீங்கன்னா அது ஏன் கேட்டாங்கன்னா அது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் கௌரவங்கிறாங்க. அப்படின்னா நீங்க ஏன் போய் விளையாடுறீங்க? ஏங்க இப்ப தோத்துருந்தா என்ன பண்ணிருப்பாங்க அவங்க? அது ஒரு வேளை ஃபைனல்ஸ் தோத்துருந்தாங்க என்ன பண்ணிருப்பாங்க? கரெக்ட் தான் ப்ரோ. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரோல் மெட்டீரியல் தானே இருக்கும். எனக்கு அந்த ஃபைனல் மேட்ச் பார்க்குறப்போ இது ஒரு மாதிரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் ஓகே, ஜெயிச்சிட்டாங்க. ப்ரோ பர்னி ப்ரோ, நான் அந்த ஃபைனலே சொல்றேன் ப்ரோ. நான் யார் என்ன சொன்னாலும் ஓகே. அபிஷேக் மாதிரி எனக்கு தெரிஞ்ச பெரிய மேட்ச்ல அவன் வந்து அந்த ஹைதராபாத்லயுமே பெரிய மேட்ச் வந்து சொதப்பிட்டான். ஃபைனல்ஸ் அந்த குவார்டர் ஃபைனல்ஸ்லயும் சொதப்பிட்டான், இந்த ஃபைனல்ஸே சொதப்பிட்டான். கில்லு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோக்கா அடிக்கிறது அவன் T20க்கு செட் ஆகாத பிளேயர். கூட ஒருத்தர் அடிச்சு கொடுக்கணும், அதுக்கப்புறம் இவர் அடிப்பாரு. அதுக்கப்புறம் 1 டவுன்ல வந்தானா ஸ்கை அவன் ஃபார்ம் அவுட்ல இருக்கான். அங்க திலக் வர்மா சஞ்சு சாம்சன் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்தது. திலக் வர்மா தட்டி செட் ஆகி அடிக்க ஆரம்பிச்சான். அங்க சஞ்சு சாம்சன் மட்டும் இல்லாம போயிருந்துச்சுன்னா மொத்தமா முடிச்சு விட்டுருப்பாங்க. ஆனா இந்த எஃபெக்ட் எதுவுமே தெரியாது. கடைசியில சஞ்சு சாம்சனோட பிளேஸ்ல தான் தூக்குவாங்க எவனோ ஒருத்தர் உள்ள வரணும்னா. புரியுது ப்ரோ. ஏங்க இப்ப பாருங்க, ஹர்திக் பாண்டியாவே மொத்தமா ஓரம் கட்டுறாங்க அவங்க. பாய் ப்ரோ. பாசிட் ப்ரோ, பை. இப்ப லாஸ்ட் மேட்ச் ஏன் அவர் விளையாடல? இன்ஜுரியா? யாரு? கேட்கல, எனக்கு மட்டும் தானா? இல்ல எனக்கும் கேட்கல கேக்குறேன். சரி கிரிக்கெட் விடுவோம், இப்போ சினிமாவுல வருவோம். ஃபைனல் ப்ரோ சும்மா ப்ரோ நவம்பர்ல எந்த படமும் வந்துட்டு வருதா பரணி? நவம்பர்ல 2 படம் இருக்கு, எனக்கு புரியலையே. நவம்பர்ல வருது. சுமார் ஒருத்தர் என்னன்னா சுமார் நான் புரியல. கும்கி 2 வந்து நவம்பர் 14 கிராண்ட் ரிலீஸ் இருக்கு. நவம்பர் 20 தேரி இஷ்குமே தனுஷோட படம் இருக்கு. அப்ப ட்ரைலர் நீங்க பார்க்கல தனுஷோடது? இல்லப்பா, நான் டைரக்ட் தமிழ் மூவி கேக்குறேன்ப்பா. அது தமிழ்லயே வருதுண்ணா. டீசர் சூப்பரா இருந்துச்சுண்ணா. தமிழ்லயும் வருது. நான் சொல்றது டைரக்ட் தமிழ் மூவி. கும்கி 2 வருதுண்ணா. விடுங்க வேற எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட்ல பெருசா எதுவும் வரல ப்ரோ. அது 2 மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச நம்ம. நான் சொல்றேன், நான் கேக்குறது பிக்கி ரொம்ப பெரிய லெவல்ல இனிமேட் டிசம்பர்ல பொங்கல் தானா? இதுக்கப்புறம் பிக்கியே எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா பிக்கி பொங்கல் தான். அதுதான் கேக்குறேன், அந்த மாதிரி கேக்குறேன். ஒரு இண்டஸ்ட்ரியே பேசணும். வாவாத்தியார் வராது டிசம்பர். வாவாத்தியார் இந்த வருஷம் வராது. டிசம்பர்ல வராரு, ஆனா தேதி பின்னர் அறிவிக்கப்படும். எந்த வருஷம் கூட வந்து இதுக்கப்புறம் பெரிய பிகி ஜனவரி 9 தான். ஆக்சுவலா நவம்பர்ல சின்ன படம் கூட பெருசா வருமான்றது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. இல்ல வருது. ஆரம்பலேன்னு ஒரு படம், கிஷான் தாஸ், அர்ஷத் கான் அவங்களோட படம் நவம்பர்ல தான் வருது. அது வேற எதுவுமே எனக்கு தெரிஞ்சு சின்ன படங்கள் தான் வரும் பாருங்க. நவம்பர் டிசம்பர்ல ஏகப்பட்ட சின்ன படங்கள் வரும், ஆனா பேரே தெரியாது. அது தெரியும், ஏன்னா டிசம்பர்ல இறக்குனாதான் அவங்க ஏதோ டாக்ஸ்ல ஏதோ இதுன்ற மாதிரி சொன்னாங்க. கரெக்ட். அதெல்லாம் ரிலீஸ் ஆகாத படம் டிசம்பர்ல இறக்கி விட்டுருவாங்க. அதோட பொங்கலுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, போன பொங்கலுக்கு தான் பிக்கி வரல. ஏன்னா வந்துட்டு என்ன விடாமுயற்சி வர வேண்டியது அந்த இடத்துல வராதனால மதகத ராஜா இறக்கி விட்டாங்க. இந்த வண்ணங்கான் வந்தது. இந்த பொங்கலுக்கு வந்து கண்டிப்பா பெரிய படங்கள் இருக்கிறதுனால தீபாவளி தான் வந்து பிக்கி இல்லைன்னா கூட பொங்கலுக்கு பிக்கி இருக்கு. அதனால ஓகே பாப்போம். ஆனா அடுத்த வருஷம் பரவாயில்ல, தீபாவளி பொங்கல் 2 பேரும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது வரைக்கும் ஜாலி தான். சரி ஓகே, முடிச்சிடலாமா சுமண்ணா? வேற யாராவது கண்டஸ்டன்ட்ஸா வந்திருக்காங்களா? என்ன ப்ரோ? இல்ல அடுத்த கண்டஸ்டன்ட் யாரா வந்தாங்களான்னு கேக்குறேன். உங்க கண்டஸ்டன்ஸ் நான் சொல்லிடுறேன், வந்த வரைக்கும் சொல்லிடவா? அரோரா சன்கிளியர், அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சுநாதன், அதுக்கப்புறம் ரம்யா ஜோ,
அப்படின்ற அவங்க புதுசா இருக்காங்க. நான் அவங்கள பார்த்ததில்ல. ஸோ தெரில. ரோஷன் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் இது கெமி ஆல்ரெடி சொன்னதுதான். அப்புறம் ஜனனி அசோக் குமார் அவங்க இருக்காங்க. இது விஜய் ஜனனி அசோக்குமாரா? ஆமா. சூப்பர். ஓகே ஆமா ஓகே. பிக் பாஸ் பக்கம் வண்டி ஓடுங்களே. என்ன எனக்கு இன்னைக்கு காலையில ஒருத்தர் ஜனனி இருக்காரா இல்ல அதான் சொல்லியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கோட் பண்ணியிருந்தாரு. இவங்களுக்கு இவ்வளவு ஃபேன்ஸா? ஓகே சரி. ஏங்க நீங்க சீரியல் பார்த்தது இல்லையா? இல்ல 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 நான் சீரியல் ஃபாலோ பண்றதில்ல. சாரி. இன்ஸ்டாகிராம் பக்கம் போனது இல்லையா? இன்ஸ்டா வந்தது இல்லையா பாருங்க நீங்க. இன்ஸ்டா வந்திருக்கேன். பட் ஆனா வந்து இன்ஸ்டால ஜனனி அசோக்குமார தெரியாதா உங்களுக்கு? தெரியாது ப்ரோ. சரி ஓகே. விஜய் சோபனா, அதுக்கப்புறம் வினோத் பாபு சீரியல் ஆக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரு தெரியும். விஜய் சோபனா அது யாரு? விஜய் சோபனா வந்துட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. இது இவங்க பாப்புலர் யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாம் அவங்க ஃபேஸ் தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்சரா சிஜே, பிரவீன் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். பிரவீன் காந்தியா? யார் அவரா? டைரக்டரா? ஏங்க பிரவீன் காந்தி டைரக்டர் அவரு தானுங்க. டைரக்டர் பிரவீன் காந்தி. கொஞ்சம் டைரக்டர் பிரவீன் காந்தினா டைரக்டர் மாதிரி தான் கொஞ்சம் இருக்காப்ல. கருப்பா இருந்தாரா? ஆமா ஆமா. கொஞ்சம் தொப்பி போட்டிருந்தாரா? அவர்னா இந்த சீசன் இருக்கு பண்ணு. ஏங்க அவர் யார் தெரியுமா பரணி ப்ரோ? இந்த படம் ஸ்டார்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா? ஏங்க ரட்சகன் டைரக்டர் பரணி. சோனியா அப்படியா? சக்கவே. ஆமா அவர்தான் ஜோடின்னு ஒரு படம் எடுத்தாரு. ஏங்க அவரு வந்துட்டு ஃபன் கைங்க. அவரு ரட்சகன் ஜோடி ஸ்டார் பிரசாந்த் வச்சு இன்னொரு படம் எடுத்திருப்பாரு. அந்த ஜோடி ஸ்டார் தலைவன் வந்துட்டான்டா. ஆமா. அப்புறம் கடைசியா புலிப்பார்வைன்னு ஒரு படம் எடுத்தாரு. வியானா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு. சரி பரணி முடிச்சுக்கலாம், போரா போகுது. இருந்தா கண்டஸ்டன்ட் மட்டும் சொல்லிடுறேன். சபரிநாதன் போன வாட்டி வந்து அந்த இதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தார்ல, ஆஃப்டர் ஷோ எலிமினேட் ஆனவங்கள வச்சு, அவர் உள்ள போறாரு. அதுக்கப்புறம் மாலினி ஜீவரத்னம். அவ்வளவுதான் இப்போதைக்கு கலெக்ட் பண்ணது. ஸோ பார்ப்போம். அப்புறம் கமருதீன் ஒருத்தர், கமருதீன் அவரு சீரியல் ஆக்ட்ரஸ் தான். இந்த படம் மகாநதி சீரியல்ல வர ஒரு லீடு. எனக்கு ஒரு டவுட். இப்ப திவாகர்லாம் உள்ள சொல்லி அனுப்புவாங்களா இல்ல இப்ப இருக்கிற மாதிரி தான் இருப்பாரா? நீங்க அவரெல்லாம் ஆல்ரெடி என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு தெளிவா பண்ணி பிளான் பண்ணிதான் போயிருப்பாரு. அவர் பிளான் பண்ணிருப்பாரு. பட் இங்க இருந்து சொல்றதெல்லாம் வந்துட்டு நீங்களா இருங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. சரி ஓகே அவ்வளவுதான். அப்ப அப்படின்னா செம்மையா இருக்கு. நாளைக்கு நம்ம ஸ்பேஸ் போடுறதும் ஷோ ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சு போடுவோம். ஸோ நாளைக்கு வந்து ஷோ பார்த்துட்டு அப்படியே பேசுவோம் ஜாலியா. நாளையில இருந்து லைவும் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே பை பை. ஓகே பை. ஓகே பை ப்ரோ.